தற்பொழுது நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாதி சம்வாதி நிகழ்ச்சி நடக்க இருக்கு. விஜயஸ்ரீயோட டிபேட் இஸ் ஆல்வேஸ் எஜுகேட்டிவ், இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஆல்சோ தாட் ப்ரொவோக்கிங். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு அழகான தலைப்பு, பள்ளி கல்வி தருவது அறிவா அழுத்தமா அப்படிங்கிற அந்த தலைப்பில் விஜயஸ்ரீ குழந்தைகள் வாதி சம்வாதியில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா. ராதே கிருஷ்ணா. இதை அனைவரும் கண்டு கழிப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ குருபியோ நமஹா. வெல்கம் டு வாதி சம்வாதி. பள்ளி கல்வி தருவது, அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் கொடுப்பது அறிவா, நாலேஜா, அழுத்தமா, ப்ரெஷரா? அறிவு அப்படின்னு இந்த சைடில் இந்த தரப்பினர் வாதாட போற, அழுத்தம் அப்படின்னு இந்த தரப்பினர். ரூல்ஸை முதல்ல சொல்லிடுறேன். முதல் ரவுண்ட் 4 நிமிஷம். 4 நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் ஆகும்போது ஃபர்ஸ்ட் பஸர் இப்படி ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ 30 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு பாக்கி. 4 minutes எக்ஸீட் பண்ணினா நெகட்டிவ் மார்க்கிங். டு த பாயிண்ட் பேசணும். ரெண்டாவது, கோட்ஸ் தமிழ்லையோ சம்ஸ்கிருதத்திலையோ இருந்தால் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் மார்க். நமக்கு சப்போர்ட் பண்ணுற, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற தமிழ் ஆர் சான்ஸ்கிரிட் கோட்ஸ் இருந்தால் அடிஷ்னல் மார்க்கிங். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் 2 minutes ரவுண்ட். அந்த 2 minutesல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ரெஃப்யூட் பண்ணணும். எப்பவுமே அந்த 30 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி பெல் ப்ரெஸ் பண்ணுவேன். எக்ஸீட் பண்ணினா நெகட்டிவ் மார்க்கிங். தேர்ட் ரவுண்ட் இஸ் த ஹாட் ஸ்பாட் பஸர் ரவுண்ட். அது உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். பள்ளி கல்வி தருவது அறிவு என்கின்ற தரப்பில் ஜனனி நாராயணன் ஆஸ் யூஷுவல் பழந்து கட்டு. ஸ்ரீ குருபியோ நமஹ. விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாவோட மார்கழி மகோத்சவத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். பள்ளிக்கல்வி தருவது அறிவே அப்படிங்கிறது தான் எங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட். இன்னைக்கு நம்மளுடைய பாரத தேசம் எவ்வளோ முன்னேறி இருக்கு. we are topping the charts in every field. ஆனால் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதே லக்ஸுரியாக இருந்த காலமும் ஒன்று இருந்திருக்கு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஊர்லேயும் பள்ளிக்கூடம் வரணும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு ஒரு கனவா, விஷனாக இருந்திருக்கு. வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் 2 பள்ளி, நாடு முற்றிலும் உள்ள ஊர், நகர்களெங்கும் பல பல பள்ளி, தேடு கல்வி இல்லாததோரூரை, தீயன கிரையாக மடுத்தல், கேடு தீர்க்கும் அமுதமென் அன்னை, கேண்மை கொள்ள வழிவை கண்டீர், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள்ங்கிற இந்த பாரதியாரோட பாட்டில் இப்படி ஒரு ஸ்டான்ஸா, ஒரு லெஸ் பாப்புலர் ஸ்டான்ஸா முழுக்கவே பள்ளிக்கூடம் பற்றி எழுதியிருக்கார். பள்ளிக்கூடம் இல்லாத ஊரை தீயனு கிரையாக்குவோம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காருன்னா அப்போ பள்ளிக்கல்வி அறிவு கொடுக்காம இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? ஸ்கூல் தான் ஒரு குழந்தைக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை டேப் பண்ணி அவளுக்கு அகாடமிக்ஸை தவிரையே நிறைய லைஃப் ஸ்கில்ஸ், லைக் இப்போ யூனிவர்சல் வேல்யூஸ் இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆண்டர்ப்ரினர்ஷிப், லீடர்ஷிப், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, இப்படி எவ்வளையோ வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் ஸ்கூல் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருது. சரி, உங்ககிட்டலாம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா எத்தனை சில்ட்ரன் கரெக்டால 6:30 மணிக்கு எழுந்துப்பார்கள்? எத்தனை சில்ட்ரன் 9 to 10 hours கேட்ஜெட் பார்க்காம இருப்பார்கள்? ஸ்கூலில் தானே இருக்க முடியும். அப்போ இது ஸ்கூலோட எவ்வளோ பெரிய சக்ஸஸ்.
இந்த டெஸ்ட்டு எக்ஸாம்லாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்குமே, ப்ரெஷர் கொடுக்குமே அப்படின்னா இதெல்லாம் இதிகாச காலத்துலேருந்தே இருந்து ஒரு விஷயம்தான். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே ராமர் சிவதனுர் பங்கம் பண்ணார்னா இட்ஸ் அ டெஸ்ட் ஃபார் ஹிஸ் வேலர் அண்ட் இட் பிகேம் அ டெஸ்டமெண்ட் டு ஹிஸ் வேலர். அப்படி பார்த்தாக்கா தாட்டக வதம் கூட ஒரு மார்க் எக்ஸாம், ப்ராக்டிஸ் எக்ஸாமினேஷன் கூட சொல்லலாம். ஏன் சுக்ரீவர் ராமருக்கு டெஸ்ட் வைக்கலையா? இந்த உன்னுடைய சரத்தாலே 7 மரத்தாடி ராமா அப்படின்னு அது டெஸ்ட் தானே. ஸ்ரீ மகாபாரதத்தில் அர்ஜுனன் மத்ஸ்யத்தை அடிச்சு திரௌபதியை கொண்டு போனது இட் இஸ் அ டெஸ்ட் ஃபார் ஹிஸ் அந்த ஸ்கில், எய்ம், ப்ரெசிஷன். ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்கூல் அப்படிங்கிறது வேக்சினேஷன் மாதிரி. முதல்ல குழந்தை அம்மா அப்பாவை தாண்டி ஒரு வெளி உலகத்தை பார்க்கறதுனா அது ஸ்கூலில் தான். ஏன்னா ஸ்கூல் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சொசைட்டி. அதனால எத்தனையோ விதமான ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம பழகிறோம். ஃப்ரெண்ட்லி, டாக்ஸிக், ஜெலஸ், பேம்பர்ட், ஸ்பாயில்ட், கரப்ட், எத்தனையோ விதமான ஸ்டூடெண்ட்ஸோட பழகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்கோ ஹோலிஸ்டிக் லேர்னிங் அண்ட் அவளுக்கு ஐக்யூ மட்டும் இல்லை, இமோஷனல் கோஷன்ட் EQவும் டெவலப் ஆகுது. வீட்லேயே உட்காந்து குக்கூன்னா வளர்ந்து பள்ளிக்கூடத்துக்கே போகாமல் இருந்தால் திடீர்னு சொசைட்டியை 20 வயசில் ஃபேஸ் பண்ணணுங்கிறது எவ்வளோ கஷ்டம். கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொல்கிறோம். ஜெகத்குருவான கிருஷ்ணரே சாந்தீபனி குருகுலத்துக்கு போய் அங்கே சக மாணவர்களோட சாந்தீபனி குருவுக்கு நேருக்கு நேர் முன்னாடி உட்காந்து படிக்கிறாருன்னா என்ன நம்மளுக்கு சொல்லித்தராரு? அது மூலமாக குரு சொல்லி கொடுக்கறத கூகுள் சொல்லி தராது அப்படிங்கிறத தான் நமக்கு சொல்ல வரார். அதனால் ஸ்கூல்ஸில் எஜுகேஷனும் உண்டு, என்டர்டெயின்மெண்ட்டும் உண்டு, எக்ஸாமினேஷனும் உண்டு, எக்ஸ்கர்ஷன்ஸும் உண்டு, கல்ச்சுரல்ஸ் உண்டு, ப்ராக்டிக்கல்ஸ் உண்டு, டெஸ்ட்டும் இருக்குது, ஃபெஸ்ட்டும் இருக்குது. அதனால் பாரதியார் சொன்னது போல பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஸ்ரீ குருபியோ நமஹ. நெக்ஸ்ட் பிரமாதம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பாரதியாருடைய அழகான வரிகளோடு ஆரம்பித்து யூனிவர்சல் வேல்யூஸ், எப்படி லைஃப் ஸ்கில்ஸ் பள்ளி கல்வி நமக்கு கொடுக்கறது. முதல்ல ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் செல்ஃபோன் இல்லாமல் இருக்கிறதுக்கு பள்ளி கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அதை தவிர 6:30 மணிக்கு பள்ளி இல்லைன்னா எவன் எழுந்துப்பான்? நல்ல பாயிண்ட். ராமருக்கே சுக்ரீவன் டெஸ்ட் வைக்கலையா? மார்க் டெஸ்ட்டு. தாட்டகாவதம் ஒரு டெஸ்ட் இல்லையா? சிவதனுர் பங்கம் டெஸ்ட் இல்லையா? சாந்திபனி கிட்ட கிருஷ்ணன் படிக்கலையா? இதெல்லாம் தான் ஜனனி அவர்கள் வைத்த இந்த பாயிண்ட்ஸ். புஷ்பவல்லி அவர்கள் நோட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ புஷ்பவல்லி அவர்கள் யூ கேன் ஸ்டார்ட் யோர் பாயிண்ட்ஸ் ரைட் நவ். ராதே கிருஷ்ணா. இங்கே இருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். முக்கியமாக விசாகா மணிக்கு என்னோட நமஸ்காரங்கள். ஸோ இந்த இதில் பள்ளிக்கல்வி தருவது அறிவா அழுத்தமா அப்படிங்கிறதுல அழுத்தம்ங்கிறதுக்கு தான் நான் பேச வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சுவாமி விவேகானந்தரை கோட் பண்ணி ஆரம்பிச்சுக்கிறேன். We want that education by which character is formed, strength of the mind is increased, intellect is expanded, and by which one can stand on one's own feet. True education builds strength, independence, noble character, and not just bookish knowledge. ஸோ இங்கே விவேகானந்தர் சொல்கிற மாதிரி இப்போ இந்த காலத்தில் இருக்கிற பள்ளியெலாம் பார்த்தோம்னா அவள் சொல்கிற மாதிரி கேட்ஜெட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனா இப்போ குழந்தைலாம் எப்போ பார்த்தாலும் கேம்ஸ்லேயே உட்காந்துருக்கா அப்படிங்கிறா. ஸ்கூலில் நோட்ஸ் கொடுக்குறாளே 10th 12thலாம் அதுவும் வந்துட்டானா ஃபோனில் தான் நோட்ஸ் அனுப்புகிறா. எழுதி மாடலை பேப்பரில் ஃபோனில் கொடுக்குறா. உட்காந்து நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கா. என்னென்ன கேட்டால் நோட்ஸ் எழுதுறேம்மாங்கிறா. என்ன சொல்வேள்? அப்போ அதுவும் இருக்குது இல்லையா அது. ஸோ அதே மாதிரி பார்த்தேன்னா சிலபஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முதல்ல குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் அந்த மாதிரி ஒரு இது தான் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி வச்சா நடுவில் மிட் டேர்ம், பீரியாடிக்கல் டெஸ்ட்டு அப்படின்லாமும் வைக்க ஆரம்பிச்சா. அப்புறம் போர்டு எக்ஸாமுக்கு மெயினாக தினம் டெஸ்ட்டு. கார்த்தால 7 மணிக்கு எழுந்துப்பானா 8:30 மணிக்கு ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன். 6:30 மணிக்கு எழுந்துப்பான்னு சொன்னான். தெரியல, இப்போ எல்லாரும் நைட்டு 12 மணி 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு 7 மணிக்கு எழுந்து உடனே சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தான் சரியாக இருக்கே தவிர 6:30 மணிக்கு ஸ்கூலுக்காக எழுந்துடுவான்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ யாரும் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்தோன்னா பீரியாடிக்கல் டெஸ்ட், மிட் டேர்ம் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிச்சா. தினம் டெஸ்ட் எழுதுறதுக்கே சரியாக போயிடுது. எப்போ நடத்துகிறா தெரியல. நல்லா நடத்துகிற டீச்சர், நமக்கு பிடிச்ச டீச்சர்னு ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவளையும் பேப்பர் ஒர்க் அப்படின்னு கொடுத்து உட்கார வச்சிடறா. ஸோ நடத்தவும் முடியல. என்ன 15 வருஷம் ப்ரீகேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிண்டர் கார்டன், அதுக்கு முன்னாடி நர்சரி ஸ்கூல், இந்த மாதிரிலாம் சொல்லி 15-16 வருஷம் ஸ்கூல்தே வாழ்க்கை போயிடுறதுனா அந்த மெயினாக அவளோட கேரக்டர், அந்த நாலேஜ் பேஸ் ஒரு பர்சனோட லைஃப்பில் இப்போ நம்ம இந்தியாவுக்கு
யூத் தானே முக்கியம் இல்லை, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் யூத் தானே முக்கியம். அந்த யூத்தோட அந்த மெயின் பிரைமரி வயசில் அவளுக்கு எப்போவுமே ஸ்கூல்னு போயிட்டா அந்த நாலேஜும் வரமாட்டேங்கிறது. ஒரு கேரக்டரோ பொய் சொல்லக்கூடாதுங்கிறதோ மற்றவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதோ எதுவுமே வரமாட்டேங்கிறது. அவள் சொன்னால் ஸ்கூல்னா அந்த மாதிரி சொசைட்டியாக நமக்கு தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுறதுன்னு. பியர் ப்ரெஷர், கம்பேரிசன் அதெல்லாம் ஓகே தான். சின்ன குழந்தைகளுக்கே சொல்லுவா அந்த மாதிரி, அவன் சாப்பிட்றான் அப்புறம் அவன் குட் பாய், நீ சாப்பிட்னா நீ குட் பாய் ஆகிறதுக்காக நம்ம சாப்பிடுவோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவா. பியர் ப்ரெஷர் ஓகே தான், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓகே தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ், எப்போ பார்த்தாலும் பியர் ப்ரெஷர்னா நம்மளோட பேசிக் வேல்யூஸ், பொய் சொல்லக்கூடாது, சேஸ்டிட்டி, கைண்ட்னஸ், கிராட்டிடியூட், பக்தி பண்ணுறதுக்கு, டிவோஷன், எதுக்குமே டைம் இல்லாமல் போயிடுது. வெறும் ஸ்கூலுங்கிறோம். அந்த ஸ்கூலையும் முடிச்சுட்டு பார்த்தா அந்த நாலேஜும் வர மாட்டேங்கிறது, நம்ம விஷயத்துலையும் முன்னேற முடியல, ஒரு கேரக்டரும் வர மாட்டேங்கிறது, எதுவுமே வர மாட்டேங்கிறது. 15 வருஷம் மொத்தமாக வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்துப்போம். வித்யா ததாதி வினயம்னு ஒரு இது சொல்வா இல்லையா, சம்ஸ்கிருதத்தில் ஒரு இது பழமொழி மாதிரி ஒரு உண்டு. வித்யா வினய சம்பன்னே நிறையா, வித்யா விஹீன பசுஹு நிறையா சொல்லுவா. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறா, கேட்டால் ஒரு பல்பு கூட மாட தெரிலங்கிறா. இது என்னப்பா இது புதுசாக இருக்குது, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கெத்து திமிரும் இருக்குது. ஆனால் அவளுக்கு வினயமும் இல்லை, வித்தையும் இல்லை, வினயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஸோ எஜுகேஷனுங்கிறது அந்த ஒரு மலர்ற குழந்தையில மலர வைக்கணுமே தவிர எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனா எக்ஸாம் டைமில் வரும். எக்ஸாம் எப்போ பார்த்தாலும் ஒரு தண்ணீர் தான், எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர், பார்த்தாலே கண்ணெல்லாம் டார்க் சர்க்கிள், ஸ்கூல் போயிட்டு வந்தையாப்பான்னு கேட்குற மாதிரி இருப்பா எல்லாரும். அதனால பள்ளி கல்வி முற்றும் அழுத்தத்தையே தருகிறது என்று சொல்லி என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. That was fantastic, புஷ்பவல்லி. Fantastic. ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள ஒரு 40 பாயிண்ட்டை கவர் பண்ணி ஆடியன்ஸ் மனசையும் கிளாப்ஸையும் அப்படி பிச்சுட்டு போயிடுச்சு. மொத்தமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் ஒத்தொத்தரையும் கூப்பிட்டு மாட்டுப்பா பல்பை, அப்போதான் நான் ஒத்துப்பேன். பல்பை மாட்டுவியா, இல்லை நீ பல்பு தானா, ஃபியூஸ் போன பல்பா நீ அப்படின்னு கேட்கணும். உண்மையில் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வாசலில் இருக்கிற மாமரத்தை மேங்கோ ட்ரீன்னு தெரியாதவாளுக்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாள். மாமரம் தெரியாது. எங்கள் வாத்தியாரே புஷ்பவல்லி, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா, காத்தால 9லேருந்து 4 மணி எல்லாம் மண்டையை கட்டி வச்சுட்டு வந்துருப்பேளே அப்படின்னு தான் எங்களை கேட்பார். அதனால் நீ சொல்ல எங்கள் வாத்தியார் லால்குடி சார் ஞாபகம் வருது. அதுல்யாஜி என்ன மறுப்பு கூற முடியும்னு பார்க்கலாம். நமஸ்காரம். பள்ளி கல்வி கொடுப்பது அறிவா அழுத்தமா? டு பி வெரி ஆனஸ்ட், இது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இருக்கு. அவ சொன்னா, எதிர்த்தரப்புல இருக்கிறவா சொன்னா, புக்கிஷ் நாலேஜ் மட்டும் எஜுகேஷன் கிடையாது, புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு மட்டுமா நம்ம ஸ்கூலுக்கு போறோம். ஸ்கூல் அப்படின்றது என்னுடைய தரப்புல இருந்தவா சொன்ன மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ், சோஷியல் ஸ்கில்ஸ், எஸ்பெஷலி டிசிப்ளின்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கறது ஸ்கூல் தான். COVID-19 2 வருஷம் இருந்தது. எல்லாரும் இங்க இருக்கிறவாலாம் மறந்து போயிட்டா போல இருக்கு. ஆப்போசிட் டீம் பேசிட்டு இருக்கறச்சே 2 வருஷம் 9 மணிக்கு தான் ஸ்கூல் வச்சா. எவ்வளோ லீனியண்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ லீனியண்ட்டாக தான் ஸ்கூல் வச்சா. 9 மணி ஸ்கூல் அப்படின்னா 8:55க்கு கரெக்டாக எழுந்து பல்ல மட்டும் தேய்ச்சிட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ண எவ்வளவோ பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒத்துக்கணும். டிசிப்ளின் அப்படின்றதே மறந்து போச்சு அந்த 2 வருஷம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் திருப்பி ஸ்கூலுக்கு போகணுமோ இல்லையோ அப்படின்னு தோணித்தோ இல்லையோன்னு தெரியாது. ஆனால் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எப்படா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி ஸ்கூலுக்கு போகிறா, என்னால் தாங்க முடியல அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் நினச்சிருப்பா. COVID-19 பீரியடில் எந்த டாஸ்க்கும் பண்ண முடியல, பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ண முடியறதில்லைன்னு சொல்கிறா. ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் காலங்காத்தால 4:30 மணிக்கு எழுந்து சங்கீத அத்தியனம் பண்ணி குருகுல வாசத்தில் குருக்கான சுற்றுஷையும் பண்ணிட்டு அவளுடைய வேலையும் பார்த்துட்டு எஜுகேஷனையும் மேனேஜ் பண்ண மல்டி டாஸ்கர்ஸாக இருந்திருக்கா நம்மளுடைய முன்னோர்கள். அவளுடைய வழியில் வந்த நம்ம எல்லாரும் வெறுமை போய் படின்னு தான் சொல்கிறா. காத்தால நம்மளை எழுப்புறதுக்கு ஒரு ஆள், நமக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், யூனிஃபார்ம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், நம்மளை கூட்டின்னு போய் விட்டுட்டு கூட்டின்னு வரத்துக்கு ஒரு ஆள். நம்ம ஒரு டாஸ்க் பண்ணோன்னா சுற்றி இருக்கிறவாள்லாம் மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிற காலத்தில் இதுவும் ப்ரெஷர். போய் படிமான்னு சொல்கிறது ஒரு ப்ரெஷரா? அடுத்தது எக்ஸாம்ஸ். எப்போ பாரு எக்ஸாம்ஸ் அப்படின்றா. பரீட்சை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பரீட்சையை எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோ கற்றுன்னு இருக்கோம், நம்மளுடைய நாலேஜ் எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு நம்மளுக்கான டெஸ்ட்டாக அந்த எக்ஸாமை பார்க்கணுமே தவிர, நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், நான் Air 1 வாங்கணும், நான் ரொம்ப பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக பார்த்தோன்னா அதை நம்மளை மெருகேற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணாதே தவிர ப்ரெஷராக தான் தெரியும். இதே தான் நம்மளுடைய பெரியோர்களும் சுகார்த்திவா தியஜேத் வித்யாம் வித்யார்த்திவா தியஜேத் சுகம் சுகார்த்தினஹா குதோ வித்யா குதோ வித்யார்த்தினஹா சுகம்
A seeker of knowledge can never have a comfortable, pleasurable life. இவாள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ஹார்ட் ஒர்க்குக்கும் ப்ரெஷருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. வெறுமே எஃபர்ட் போடுறதே ப்ரெஷர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. பரிஷ்ரமேன ஹி சித்தயந்தி, கஷ்டப்பட்டு உழைக்காம சக்சஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் எப்படி கிடைக்கும்? ஆக the furnace is not there to burn us but to transform us into glittering silver. பட்ட தீட்ட தீட்ட தீட்டதான் வைரம் ஜொலிக்கும் அப்படின்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆக பள்ளி கல்வி அப்படின்றது அறிவா பார்த்தா அறிவு, அழுத்தமா பார்த்தா அழுத்தம். ஆக it all lies in our perspective அப்படின்னு சொல்லி அடியனுடைய வாதத்தை முன்வைக்கிறேன். Very good, Atulya. You still have 1 more minute left, but that is okay. அந்த 1 minute-க்கும் நீ பேசியிருக்கலாம். You have a lot of points, but the points to be noted. கோவிட் 2 வருஷம், எப்படா நம்ம குழந்தைகள்லாம் ஸ்கூல் போய் தொலையும் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் வேண்டிக்கிற அளவுக்கு குழந்தைகள் வீட்டில் இருந்தால் ப்ரெஷராக பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸ்கூலுக்கு போனால் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ப்ரெஷராக இருக்குது. வீட்டில் இருந்தால் குழந்தைகள்னாலே பேரண்ட்ஸ்க்கு ப்ரெஷர். இப்படி இந்த வாதத்தை அதுல்யா along with beautiful quotes, வித்யை வரணும்னா சுகத்தை நாட முடியாது, சுகம் இருக்கிறவர்களுக்கு வித்யை வராது. அந்த பியூட்டிஃபுல் கோட்டையும் சொல்லி ஹார்ட் ஒர்க்கை தான் நீங்கள்லாம் ப்ரெஷர்னு சொல்கிறீங்களாமே, ஹார்ட் ஒர்க்கை போய் ப்ரெஷர்னு சொல்கிறியாமேம்மா. சாய்ஸ்ரீ, வாட் இஸ் யுவர் ஒப்போனண்ட்? ப்ளீஸ் கீப் யுவர் ஒப்பீனியன்ஸ். ஹார்ட் ஒர்க்குக்கும் ப்ரெஷருக்கும் வித்தியாசம் தெரியுமா? பட்ட தீட்ட தீட்ட வைரம். இந்த கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். சின்னஞ்சிறு குருவி போல நீ திரிந்து பறந்து வா பாப்பா, வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய காலத்துல அந்த சின்னஞ்சிறு குருவிகளான சிட்டுக்குருவிகளான அந்த சுட்டி குழந்தைகளை காண முடியலையே. அதை சுட்டி காட்டுவதற்கு பாரதி போன்ற மகான்களும் இல்லை என்பதே உண்மை. பள்ளி கல்வி தருவது அழுத்தமே. ஏன் சாதாரணமா ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை பார்த்தாலே தெரியலையா என்ன? போதி மாடு சுமக்கிற மாதிரினா ஸ்கூல் பேக சுமந்துன்னு போறா. குழந்தையில பார்த்தாலே பேக தான் தூக்குறாளா இல்ல புதிய சுமக்குறாளானே தெரியல. முதுகே வளைஞ்சுருத்து. இப்பெல்லாம் பிரேக்கே இல்ல. எதுக்கு பிரேக்கு? பிரேக்ஃபாஸ்டுக்கே பிரேக் இல்ல. வெறும் ஓட்ஸும் கஞ்சியும் கூழும் சத்தான உணவை வெயிறார பொறுமையா சாப்பிட கூட நேரம் இல்லாம அரக்க பறக்குன்னா ஸ்கூலுக்கு ஓடி வரா. இப்பெல்லாம் முடிவார கூட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்க்கு கூட பாய் கட் பண்ணி தான் ஸ்கூலுக்கே அனுப்புறா. 5 நாளைக்கு 5 யூனிஃபார்மா இருக்கணும் தான். இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு யூனிஃபார்ம்னு வச்சு ஒரு நாள் தெரியுமா மாத்தி போட்டுன்னு போடும். அன்னைக்குன்னு பார்த்து யூனிஃபார்ம் டிஃபால்ட் ரெக்கார்டுன்னு ஒன்று பிரிப்பா பார்க்கணும். அப்பாடா ஏண்டா ஸ்கூலுக்கு போனா நடுறது. ஸ்கூல் இஸ் கூலுன்னு பா, ஆனால் அங்கே போனாதான் தெரியாது கூலா இருக்கா இல்லை வேற மாதிரி இருக்கான்னு. அதுவும் 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸ்னால எப்பவுமே கெத்து. ஏன் தெரியுமா? அவளுக்கு தான் எப்பவுமே ப்ரெஷர் கொடுத்துட்டு இருப்பா. மார்னிங் கிளாஸ், ஈவினிங் கிளாஸ், ஸ்பெஷல் அசைன்மெண்ட், டெய்லி ஹோம்ஒர்க், மந்த்லி ஹோம்ஒர்க், அதை தவிர மந்த்லி டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட், ஸ்லிப் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட்னு எத்தனை டெஸ்ட் எல்லாம் எப்படி எழுதுனேன்னு கேட்பா. கேள்வி கடலில் கைதி போல் நின்றேன், விடி தப்பிக்குது அப்படின்னா சொல்ல முடியும்? டஃப்னு தான் சொல்ல முடியும். இப்படி பேப்பரை ரஃபா பார்த்துன்னு போனா பேப்பர் டஃபா தான் இருக்கும்னு தர்ம அடியா செமத்தையா கொடுப்பா. காலையில ப்ரெஷர் குக்கர் விசில் போடும். இங்க நாங்க ப்ரெஷரோட ஓடணும். ஏன் ப்ரெஷரோட ஓடுறேன்? ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சா, டெஸ்ட்டுக்கெல்லாம் படிச்சாச்சா, ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணியாச்சான்னு நாங்களும் டென்ஷன் ஆகாம பேரண்ட்ஸையும் டென்ஷன் பண்ணிட்டு ஆட்டோ டிரைவர்ஸ், கார் டிரைவர்ஸ் எல்லாமும் டென்ஷன் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போறோம். அதனால ஸ்ட்ரெஸ்ங்கிறது மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, பேரண்ட்ஸுக்கும் டிரைவர்ஸுக்கும் கூட நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன். அந்த காலத்துல எல்லாம் வெறும் ஸ்லேட்டையும் பல்பத்தையும் வச்சுதான் படித்தார்கள். ஆனா இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஒவ்வொரு நோட்டுக்கு சப்ஜெக்ட்னு தனித்தனியா இட்ஸ் ஜஸ்ட் பட் சீம்ஸ் டு பி மல்லிகை சாமான் லிஸ்ட். வள்ளலார் வாடிய பயிரை கண்டு வாடினார், இங்கிருந்தார் எங்கள் போல் வாடும் உயிரை கண்டுதான் வாடுவார். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இத்தனை டியூஷனுக்கும் இத்தனை புக்ஸுக்கும் இது வர்த்தா அப்படின்னு கேட்டா பாரதியார் சொல்றார், செலவு தந்தைக்கோர் 1000 சென்றது, தீதனுக்கு 10,000 சேர்ந்தன. அவர் அந்த காலத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் 1000 டியூஷன் ஃபீஸ் கட்டின்னு இருந்தா போல இருக்கு. இப்போ லட்சமா கட்டின்னு இருக்கோம். அத்தனை
பணம் அங்க கட்டின்னு இருக்கா, ஆனா எங்களுக்கு ஆயிரக்கணக்கா என்ன செய்யறது தெரியுமா? வெறும் பயமும் வேதனையும் துன்பமுமே நான் சொல்லல, பாரதியாரே அவருடைய சுயசரிதை இதை சொல்லியிருக்கார். ரிலாக்ஸேஷனுக்கும் டைம் இல்லை, ப்ரிப்பரேஷனுக்கும் டைம் இல்லை. விளையாட இது நேரமா முருகா, விளையாட இது நேரமா அப்படின்னு அந்த காலத்துல பாடினார்கள். இப்ப என்ன பாடணும் தெரியுமா? விளையாட ஏது நேரமோ முருகா, விளையாட எங்கு நேரமோ. அட்லீஸ்ட் இன்னைக்காகவாத ரிலாக்ஸேஷனுக்கு பிடி பீரியட் வேணுமே முருகான்னு கேட்டுண்டு ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கு எங்களுடைய நிலைமை என்பதை நன்கு புரிந்து கொள்ளுமாறு எதிரணியில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சாய்ஸ்ரீ, வெளியில பட்டிமன்றம் நடத்துறவா யாராவது உன்னை பார்த்து அப்படியே கவிண்டு போயிட போறாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. பிரமாதமான லிஸ்ட். பாரதியார் கோட்ஸ். விளையாட ஏது நேரமா அப்படின்னு பாட வேண்டிய நிலைமை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பிரேக் இல்லை. கேர்ள்ஸ் கொண்டு பாய் கட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஆட்டோக்காரனுக்கும் இவா ஸ்கூலுக்கு போனால் ஆட்டோக்காரனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, வேலைக்காரிக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த அம்மா அப்பாவுக்கு சமையல் பண்ணுறவாளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, பண்ணாதவாளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லாருக்கும் சுற்றி ஸ்ட்ரெஸ்ஸு. இவாளுக்கு மட்டும்தானா ஸ்ட்ரெஸ்ஸு? ராஜ்கோபால் ஹரி, வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் ஆன் தட்? சாய்ஸ்ரீ அவர்கள் பெரிய மளிகை சாமான் லிஸ்ட்டு விச் இஸ் அ ஜிஸ்ட்டு, ஜஸ்ட் அ ஜிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு என்ன பதில் அளிக்கக்கூடிய? Please place your opinion. எல்லோருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வி தருவது அறிவா அல்லது அழுத்தமா என்கின்ற இந்த வாதி சம்வாதியில் பள்ளிக்கல்வி தருவது அறிவு மட்டுமே என்கின்ற தரப்பில் நான் இன்றைய தினம் பேச இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எந்த ஏஜ்லேயுமே பிடிச்சி படித்தாலோ புரிஞ்சு படித்தாலோ அது அழுத்தத்தை கொடுக்காது, அது அறிவு மட்டும்தான் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ செட் ஆஸ் த டெஸ்டினேஷன் ஆர் த கோல். யூனோ, மகாபாரதத்திலேயே பார்த்தேன்னா அர்ஜுனன் மகாபாரத யுத்தம் போகமாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த காண்டீவத்தை கீழே வச்சுட்டு மகாபாரத யுத்தமே நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ கண்ணன் தான் சொல்கிறான், நஹி ஞானேன சதிருஷம் பவித்ரம் இஹ வித்யதே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அர்ஜுனா நீ வெற்றியை நோக்கி போகிறப்பா, நீ வெற்றியை நோக்கி போகாதப்பா, நீ அறிவை நோக்கி போ. வெற்றினா எப்போவுமே ப்ரெஷரை உண்டாக்கும், அறிவு ப்ரெஷரை உண்டாக்கு, அறிவு பவித்திரமானது என்று ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திர பிரபு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லிட்டான்னா இவன் 3 பேர் 4 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும் என்று பகவான் சொல்லிட்டான். அது மாதிரி தான் மார்க்கு ரேங்க்கு இதுக்காக படிக்கிறோமா இல்லை கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த புக்கில் இருக்கிற சப்ஜெக்ட் மேட்டரை புரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறோமா? இட் டிபெண்ட்ஸ். ஏன்னா மார்க்கோ ரேங்க்குக்கோ படித்தான்னா மார்க் அதிகமாகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ப்ரெஷர் வரும், ப்ரெஷர் அதிகமாகும். ஆனால் நாலேஜை எக்யூப் பண்ணிக்கிறதுக்காக படிக்கணும்னா நம்மளுக்கு நாலேஜும் கிடைக்கும், அட் த சேம் டைம் மார்க் ரேங்க் எல்லாமே அதிகமும் ஆகும், ப்ரெஷரும் மினிமலைஸ் ஆகும். தட்ஸ் த சொல்யூஷன். ப்ளீஸ் கோ ஃபார் த சொல்யூஷன். ரெமெடியை தான் எப்போவுமே நீங்கள் பார்க்கணுமே தவிர இங்கே இவன் ஒருத்தன் கணத்தில் குதிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் கணத்தில் குதிக்கக்கூடாது. அதுக்கு சொல்யூஷன் தான் எப்போவுமே கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் பள்ளிக்கல்வி? ஸ்கூலிங் சிஸ்டம்னா என்ன? தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தே கெட் டுகெதர், ஒரு இடத்துல படிக்கிறது, தே எக்ஸ்சேஞ்ச் நாலேஜ், ஸ்கூலிங், ரைட்? அதில் கல்வி மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதா? கல்வி மட்டும்தான் நம்ம கற்றுக்குறோமா? அது கல்வியை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது, எலிமெண்ட்ஸ் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், ஒரு பப்ளிக் ஸ்பேஸில் நம்ம எப்படி நடந்துக்கிறது, அதே போல் டிசிப்ளின், ஒபீடியன்ஸ் அண்ட் ஒரு ஆர்டராக எப்படி நடந்துக்கிறது, மற்றவங்க எப்படி யோசிப்பாங்க, இது எல்லாமே இருக்குல்ல. வித்தவுட் பள்ளி கல்வி ஐ பிலீவ் த எக்ஸ்போஷர் டு த அவுட்டர் வேர்ல்ட் இஸ் பிக் ஜீரோ. எஸ். அண்ட் பை டெல்லிங் பள்ளி கல்வின்னு சொல்லும் போதே இந்த 9 to 4 மொனாட்டனஸ் ஸ்கூலிங் அண்ட் இந்த டெஸ்ட்ஸ்
இந்த அசைன்மெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்போவுமே ப்ரெஷராக தான் தோணும். பட் கோ டு த ஓல்ட் ஸ்கூலிங் மெத்தட்ஸ். ஓல்ட் ஸ்கூலிங் மெத்தட்ஸில் ஸ்ரீ அண்ணா அத்தியாத்ம பாரதம் என்கின்ற கிரந்தத்தில் சொல்கிறார். அத்தியாத்ம பாரதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா கேவ் த பிக்கெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், பிக் யூனிவர்சிட்டிஸ் டு த வேர்ல்டு. எக்ஸாம்பிள் தக்ஷஷீலா, விக்ரமஷீலா விஸ்வவித்யாலயா அண்ட் நாலந்தா. தக்ஷஷீலா வந்து ராவல்பிண்டி பக்கத்தில் இருக்கு. இட் கெப்பாசிட்டேட்டட் மோர் தென் 10,500 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கூட அது முடியுமான்னு தெரியல. இட் ஹேட் 65+ சப்ஜெக்ட்ஸ். அர்த்தசாஸ்திரம், அரித்மெட்டிக்ஸ், வானசாஸ்திரம், வானசாஸ்திரம்னா ஆஸ்ட்ரானமி, ஜோதிஷ சாஸ்திரம், ஆஸ்ட்ராலஜி அண்ட் கணித சாஸ்திரம், மேத்தமேட்டிக்ஸ், ஷுல்ப சாஸ்திரம், இன்ஜினியரிங் போல நிறையா. இதே மாதிரி ரசாயனம், ஆல்கெமி, கெமிஸ்ட்ரி எக்கச்சக்கமாக வந்து தக்ஷீலா வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஹூ ஆர் த அலுமினிஸ் ஆஃப் இட்? சாணக்கியா, சரக்கா, அதே போல் பாணினி ஹூ கிரியேட்டட் சான்ஸ்கிரிட் கிராமர். சரக்கர் வந்து ஆயுர்வேதம் கொடுத்தார், சாணக்கியர் அர்த்தசாஸ்திரம் கொடுத்தார். இதெல்லாமே நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒவ்வொரு ஜெம்மோ, ஒவ்வொரு இன்வென்ஷன் எதுவுமே இருந்திருக்காது இந்த பள்ளிக்கல்வி இல்லைன்னா, அந்த தக்ஷஷீலான்னு ஒரு யூனிவர்சிட்டி இல்லைன்னா இது எதுவுமே இருந்திருக்காதுன்னு நான் நம்புறேன் என்று சொல்லி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். எப்படி முடித்துக் கொள்கிறேன்னா, நம்ம வந்து எதை நோக்கி போகிறோன்னு பொறுத்து இருக்கு. நம்ம அந்த பள்ளிக்கல்வியை ப்ரெஷராக பார்த்தோம்னா ப்ரெஷர் தான். அதே நம்ம என்ஜாய்மெண்ட்டாக, அந்த வேயை என்ஜாய்மெண்ட்டாக பார்த்தோம்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ரெஷரை கொடுத்தாலும் அது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நாலேஜ் இஸ் நாலேஜ், வி கானாட் டிக்ளைன். தட்ஸ் வை. ஸோ என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சி படித்தா, புரிஞ்சு படித்தா ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வெரி வேலிட் பாயிண்ட். புரிஞ்சு பிடிச்சி படித்தா ஸ்ட்ரெஸ் இல்லை. அர்ஜுனனுக்கே வெற்றி அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. அதையே தர்மத்துக்காக, ஞானத்துக்காக அப்படிங்கும்போது அது அறிவை கொடுத்தது அப்படிங்கிற பாயிண்ட் கொட்டேஷன் வாஸ் அ குட் கொட்டேஷன். அது மாதிரி மார்க் ரேங்கை நோக்கி போகிறோமா இல்லை கான்செப்டை நோக்கி போகிறோமா? அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கல்ச்சர் அண்ட் ஒப்பீனியன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். அத்தியாத்ம பாரதத்தில் தட் வாஸ் அ ரியல் குட் பாயிண்ட். தக்ஷஷீலாக்கு 10,500 பேர் சேர்ந்து படிக்கக்கூடிய நமக்கு யூனிவர்சிட்டிஸ் இருந்தது. தக்ஷஷீலா மட்டும் இல்லை. தக்ஷஷீலாங்கிறது பரதனுடைய புள்ள தக்ஷன், அதாவது ராமருடைய பிரதர் பரதனுடைய புள்ள தக்ஷன் இன்ஸ்டிடியூட் பண்ண யூனிவர்சிட்டி தக்ஷஷீலா. அவ்வளவு ஏன்ஷியண்டான யூனிவர்சிட்டி. 10,500 ஸ்டூடெண்ட்ஸ், தட் வாஸ் ரைட். அண்ட் 60 சப்ஜெக்ட்ஸ்க்கு மேலே சாய்ஸ் இருந்தது. அதெல்லாமும் கரெக்டு. அதோட அலுமினை கரெக்ட். சரக்கர், சாணக்கியா, பாணினி, all of it has been noted very well. Very good homework has been done. அந்த அறிவை நோக்கி பயணிக்கிற அப்ரோச் தான் முக்கியம். நீ எதை இலக்கா டெஸ்டினேஷனாக வைக்கிற. ஸோ ரவுண்ட் 1 has been a very tough round. ரவுண்ட் 1க்கு வந்து இப்போ சுபத்ரா has to give டெஃபினட்டா நீ இல்லாமல் கிடையாதுமா, நீ தான் மொத்தமே. இந்த ரவுண்ட் 1ஓட முடிவில் வாட் கவுண்டர் சுபத்ரா உமாசங்கர் இஸ் கோயிங் டு பிளேஸ் இஸ் கோயிங் டு ஆஸ் சச் இந்த ரவுண்டை தீர்மானிக்கிறதே அவங்களுடைய வாதம் தான். ஸ்டார்ட். ஸ்ரீ குருபியோ நமக. எல்லோருக்கும் நமஸ்காரம். எங்கள் குருவான ஸ்ரீமதி விஷாகா மன்னிக்கும், அவையில் இருக்கும் எல்லா சான்றோர் பெருமக்களுக்கும், எங்கள் அணியில் வாதம் செய்தவருக்கும், எதிரணியில் வீண் வாதம் செய்த மாபெரும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பள்ளி கல்வி தருவது அறிவா அழுத்தமா என்ற கேள்விக்கு பதில் ஒரு சின்ன டெஸ்ட். உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த நவம்பர் மாதம் மழை காலம், நாளைக்கு பள்ளி விடுமுறை என்ற நியூஸ்ல வந்தப்போ எத்தனை பேர் அப்பாடா ஸ்கூல் லீவு ஜாலின்னு எத்தனை பேர் சொன்னேன்? எத்தனை பேர் அடடா அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த பள்ளி கல்வியின் அறிவை பெற முடியலையேன்னு எத்தனை பேர் சொன்னேன்? இல்ல ஒரு கால் இந்த சம்மர் வெக்கேஷன்ல நல்லா கூத்தடிச்சுட்டு ஜாலியா இருந்துட்டு அந்த ரீஓப்பனிங் டே அன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படியே சோகமா நீ தயாராதா ராமா கருணையே இல்லையாப்பான்னு நம்ம எல்லாம் அழறப்போ ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகியதேன்னு 3 குரல் மட்டும் கேட்கும் இங்கேருந்தோம்.
பள்ளி கல்வி அழுத்தத்தை தருவது இல்லை என்று இந்த 3 எக்ஸெப்ஷன்ஸோட பேச்சை வச்சுட்டு சொல்லுவது பள்ளி மாணவர்களுக்கு செய்யும் ஒரு மிகப்பெரிய அநியாயமாகும். ப்ரீகேஜி இன்டர்வியூல இருந்து ஆரம்பிச்சது 2 வயசு குழந்தை அதை பிடிச்சி வச்சு a+b² வாட்னு கேட்டா அது ஒன்றும் தெரியாம ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு பதில் சொல்ல அங்கேயே this child is unfit to study in our ஸ்கூல்ல அந்த குழந்தைய ஜட்ஜ் பண்ணியாச்சு. அன்னைக்கு அந்த குழந்தை கழுத்தம், அந்த பெற்றோருக்கு கழுத்தம். ஒரு வழியா அட்மிஷன் போட்டாச்சு, ஸ்கூல் சேர்ந்தாச்சு. ப்ரீகேஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுல்யா அவர்கள் சொன்னார்கள், ஹார்ட் ஒர்க்குக்கும் ப்ரெஷருக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியலன்னு. இதை கேளுங்க கொஞ்சம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஹம்டி டம்டி சாட் ஆன் அ வால். இதையாப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்களாம் படிக்கிறேன்னு கேட்குறேன் நான். அவன் வால்ல உட்காந்தானே தரையில உட்காந்தானே இருப்போ. இதுல எங்க இந்த அறிவு அப்படியே சொரந்துருத்தாப்பா உங்களுக்கு. அடுத்து இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ங்கிறது, அப்பா அது ஒரு சட்டை, அது மேல ஒரு கோட்டு, அது மேல ஒரு டை. ஆர்மி யூனிஃபார்ம் இதை விட சிம்பிளா இருக்கும். அதுலயும் இங்க இந்த ஸ்கூல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இந்த 10th 12th தான் நல்லா தெரியும். ஏன்னா போர்டு எக்ஸாம்னு மாற்றி டெஸ்ட் மாற்றி எக்ஸாமா. ராஜகோபால் அவர்கள் ஏதோ சொல்கிறார்கள், புரிஞ்சு படிச்சா நல்லா, அறிவையே கோலா வச்சுட்டு படிச்சா அது அழுத்தம் தராது என்று சொல்கிறார்கள். ஸ்கூலோட கோலே என்ன? மார்க் தானே. அறிவா கோலு? யாராவது நீ நல்லா புரிஞ்சு படிச்சியான்னு கேட்கறது இல்லை. நீ என்ன மார்க் எடுத்தியா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தியா தானே கேட்கிறா. நீதி நிறைந்த மதி கல்வி என்றார் பாரதியார். ஆனா இன்னைக்கு மார்க் தான் கோலா இருக்கிறதுனால வரலாறு காணாத பிட் அடிக்கிற மெத்தடெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆள்கள் இன்வென்ட் பண்ணிட்டு இருக்கிறார்கள். இதுல எங்க நீதி? ஆக இப்படி இன்னைக்கு எல்லாரும் பெருமையா சொல்லிக்கிறான், நான் டெஸ்ட்ல 40 out of 40 எடுத்தேன், நான் 100 out of 100 எடுத்தேன். என்ன புரிஞ்சு படிச்சலா? என்ன அவ என்ன படிச்சாங்கிறத அவ அப்படியே நெட்ரு பண்ணி ஒப்பிப்பா. அந்த மார்க் ஸ்கீம் அப்படியே நெட்ரு பண்ணிட்டு அந்த எக்ஸாம்பிளால இருக்கிற சமயம் தான் திரும்பி கொஸ்டின் பேப்பர்ல வருது. அப்படியே நெட்ரு பண்ணியே எழுதி பழகிடுறா. இதுல கொஞ்சம் அந்த மெத்தட் பேஸ்டாவே அவர்களுடைய சிலபஸ்ல வராத மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டுட்டானா, திஸ் இஸ் அவுட் ஆஃப் போர்ஷன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியாக திருவள்ளுவர் சொல்கிறார், பீலிப்பை சாகாடும் மச்சிரும் அப்பண்டம் சால மிகத்து பெயின் என்கிறார். மயிலிறகு மென்மையாக இருந்தாலும் ஒரு அளவை மீறியதென்றால் அது மிகவும் கனக்கும் என்கிறார். அதை போலதான் இன்னைக்கு நம்ம பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூலுக்கும் போனோம், ஹோம்ஒர்க்கும் எழுதணும், டெஸ்ட்டும் எழுதணும், டியூஷனும் போனோம்னு இவ்வளவு சொல்லி எந்த அளவுக்கு அந்த மன அழுத்தம் அதிகரிக்கிறது என்றால், இன்னைக்கு இந்தியா இஸ் த வேர்ல்ட் கேபிட்டல் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் த ஹையஸ்ட் ஸ்டூடெண்ட் சூசைட். மன அழுத்தத்தோட உச்சக்கட்டம் இந்த ஆத்மஹத்தி என்கிறது. அப்படி ஆத்மஹத்தி பண்ணிக்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறார்கள் என்றால் இந்த பள்ளிக்கல்வி எத்தகைய அழுத்தத்தை தருகிறது என்று கேட்டவாறு எனது வாதத்தை முன்வைக்கிறேன். எனக்கே ஏண்டா ஸ்கூல் படிச்சோன்னு தோணி போயிடுது. ரெண்டு வயசுல ப்ரீகேஜியில போய் கொஞ்சம் ஓவர் இல்லை, a+b² கேட்குறா. அது கொஞ்சம் ஓவரான பாயிண்ட்டு இருந்தாலும் சொல்றது ரொம்ப வெரி வெரி ட்ரூ. 5 வயசுல சேர்க்க போய் 4 வயசுல சேர்க்க போய் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன் எல்லாமே காதுக்குள்ள ஏதோ வச்சு கேட்டுட்டு இருக்கா. என்னமாண்ணா கேட்டா இப்போவே நாங்கள் அந்த மேக்ஸ் ஃபார்முலாலாம் கேட்க அது உள்ள குழந்தைக்கு இறங்குமா, அதனால அப்படியே இறக்கிடலான்னு பார்க்குறான். அந்த அளவுக்கு அவ்வளோ படிக்க வேண்டிய போர்ஷன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி, படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் டைமிங் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கே கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம, கேட்டாலே பார்க்கணும் ஒரு கேள்வி. அங்கேருந்து வந்தவொடனே எவ்வளோடா மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க்கு, ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க், பயாலஜியில் எவ்வளோ மார்க், அப்படி தானே கேட்குறோமே தவிர புரிஞ்சு படிச்சியோ இன்னைக்கு பயாலஜி கெமிஸ்ட்ரி புரிஞ்சு படிச்சியோ, என்ன கான்செப்ட் படிச்ச, ஏதாவது அப்பா அம்மா கேட்டிருப்பாளோ. இந்த கான்செப்ட் ப்ரெசிபிடேஷன் கான்செப்ட் படிச்சியா, உனக்கு வந்து இந்த H2O எத்தனை மாலிக்யூல் சேர்றது ஆக்சிஜனோடன்னு, ஹைட்ரஜன், அது ஒருத்தர் கேட்டதில்லை. கரெக்ட், வெரி ட்ரூ சுபத்ரா, என்ன மார்க்கு அப்படின்னு தான் கேட்டிருக்கோமே தவிர என்ன படிச்ச இன்னைக்கு அப்படிங்கிறத கேட்டதே இல்லை. பிட்டு அடிக்கிறதுக்கு வேற சொல்லி கொடுத்துருக்கா. அதனால and the last point that she placed, stress. இந்த ஸ்ட்ரெஸ்னால
suicidal rates among students. இது எவ்வளோ தூரம் மனநிலையை பாதிக்கிறது அப்படிங்கிறத ஐ திங்க் அதை தான் சொன்னேன். ஷீ இஸ் ஆல்வேஸ் ஷீ இஸ் அந்த எல்லாத்துக்குமே ஒரு கேம் ஸ்டாப்பர் அந்த மாதிரி ஒருத்தர் வச்சிருப்பா இல்லையா, அது வாதி சம்வாதிக்க ஷீ இஸ் ஆர் ஸ்டாப்பர். ஸோ த செகண்ட் ரவுண்ட், இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஒன். All the students did very well, very well, very well. Round 2 2 நிமிஷம் தான், 1.5 நிமிஷம், அதாவது 30 செகண்ட்ஸ் பாக்கி இருக்கும்போது பெல் அடிச்சிடுவேன். ஓகே, ஸ்டார்ட். பேகை மாட்டின்ட்டு ஸ்கூலுக்கு போகிறது, யூனிஃபார்ம் போட்டுக்கிறது, ஷூஸ் போட்டுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஃபிக்கலான ரீசன்ஸாக இல்லை, எக்ஸ்கியூசஸ் மாதிரி தெரியல. கார்த்தால டைமுக்கு சீக்கிரம் எழுந்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைம் இருக்கும், பேகுக்கு டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி பேக்கை எடுத்து வச்சுக்கிறதுக்கு டைம் இருக்கும், ஸ்கூலுக்கு போகலாம். இதெல்லாம் லேக் ஆஃப் டிசிப்ளினை தான் காமிக்கிறது. யூ டு நாட் வாண்ட் டு ஃபால் இன் லைன், அதுதான் இது காமிக்கிறது. மேலும் இந்த மாதிரி சொசைட்டி எக்ஸாம் ப்ரெஷர் அப்படின்லாம் சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம்? பொதுவாகவே வாட் இஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அபிலிட்டி டு கோப், நம்மளோட சமாளிக்கிற திறனுக்கு மேலே இஃப் சம்திங் டிமாண்ட்ஸ் அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அதை நமக்கு சமாளிக்க தெரியாது, அதனால நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும் அப்படிங்கிறது. ஆனால் ஸ்கூலில் என்ன சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்குது? டெஸ்ட்டு, எக்ஸாம், இதுக்கெல்லாம் பிளானிங் வேணும், ஃபோக்கஸோட படிக்கணும், அவ்வளோதானே. அப்போது எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் கொடுக்கல, மார்க்ஸ் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது அப்படின்னா மார்க்ஸ் ஏன் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது நம்ம யோசிச்சு பார்க்கலாம். வந்து அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி திட்டு வாங்குவோம் அம்மா அப்பா கிட்ட, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், நெய்பர்ஸ்லாம் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான சொசைட்டல் ரீசன்ஸ்க்காக சொசைட்டி எப்படி ஜட்ஜ் பண்ண போகிறது அப்படிங்கிற சொசைட்டல் ஜட்ஜ்மெண்ட்காக தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது, அந்த ஸ்ட்ரெஸ் இன்கல்கேட் ஆகுது, நம்ம பயப்படுறோம், கவலைப்படுறோம். அதனால இதுக்கு ஸ்கூல் சிஸ்டமை எப்படி ப்ளேம் பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை, தோசை தீஞ்சிடுதுன்னா தோசை மாவு குறை சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது பொதுவாகவே ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்குள்ளே இருக்கிற ப்ராடிஜியை ஐடென்டிஃபை பண்ணுறதும் ஸ்கூல் தான், ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராடிகல் சைல்டாக மாறாமல் இருக்கிறத என்ஷூர் பண்ணுறதும் ஸ்கூல் தான். ஸ்ரீ குருபியோ நமஹ. சீக்கிரம் எழுந்துக்க முடியாதவர்கள் தான், ஒரு சீக்கிரம் எழுந்துக்க முடியல அதை ஒரு எக்ஸ்கியூஸாக நீங்கள்லாம் காமிக்கிறீர்கள். இது எந்த பிரச்சனும் இல்லை, உங்களோட லேக் ஆஃப் டிசிப்ளின் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டாலே ஒரே பாயிண்ட்ல. உங்களோட லேக் ஆஃப் டிசிப்ளின், சீக்கிரம் எழுந்துக்க தெரியல, சமாளிக்க முடியல, யூ ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் மீட்டிங். இஸ் தட் ட்ரூ புஷ்பவல்லி? ப்ளீஸ். ஸோ அவள் எதிர்கட்சியில் இருக்கிறவா சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸுனா ஸ்கூல் போகிறதுக்கு அப்படிங்கிறது வெறும் பள்ளி கல்வி மட்டும் எடுத்துட்டா கல்வியினால் தானே ப்ரெஷர் வருது அப்படின்னு கேட்டால், மற்ற நிறையா லைஃப் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி திடீர்னு 20 வயசுக்கு கொண்டு போய் இதான்ப்பா உலகம், இதான்ப்பா பப்ளிக் சொசைட்டின்னு காமிச்சா அந்த குழந்தை பயந்துடும் இல்லையா அப்படின்னு கேட்குறா. ஓகே தான், ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் இப்போ லைஃப் ஸ்கில்ஸ் டிசிப்ளின் அப்படிங்கிற பேரில் சொல்லிட்டு அசம்பிளிக்கு பேர் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, 2 நிமிஷம் லேட் ஆகிடுது அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து எங்கே நில்லு அங்கே நில்லுன்னு சொன்னால் என்னப்பா இது கொடுமை பண்ணுறா, ஒரு அசம்பிளியில் எத்தனை பேர் மயக்கம் போட்டுட்டு உட்கார முடியலன்னு போய் உட்காந்துருவா, நம்ம ஸ்கூலில் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர்னா எப்பயோ ஒரு தடவை ப்ரெஷர் இருந்தால் ஓகே, எப்போ பார்த்தாலும் ப்ரெஷர்னு சொன்னால் அது ஓகே இல்லையா. எங்கள் வாத்தியார் ஒருத்தர் சொல்லுவார், இந்த மாதிரி அந்த காலத்துலலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் வைப்பாமா, இப்போலாம் எப்போ பார்த்தாலும் எக்ஸாமே தான் வச்சுருக்கா. இப்போ சம்ஸ்கிருதம்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கிரந்தம்னு எடுத்துட்டா அது பாதி தான் படிக்க முடியாது இப்பலாம். அந்த காலத்துல ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா அந்த 2-3 கிரந்தத்தை ஃபுல்லா எடுத்து வாசிச்சுட்டு தான் அவ எக்ஸாம் கொடுக்க போவாளே. இப்போ என்ன படிக்கிறான்னு தெரியாம அந்த இது மட்டும் தெரியும், அந்த கிரந்தம் ஃபுல்லா படிச்சான்னு கேட்டா இல்லையும் இல்லை, ஆனா பாஸும் பண்ணேன் அப்படிங்கிறா. இப்போ மைண்ட் செட் அதுதான் மேட்டர்ஸ், மைண்ட் செட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி பள்ளி கல்விக்காக தான் பள்ளிக்கு போறோம் அப்படின்னு சொன்னது அப்படின்னு சொல்றா. அந்த காலத்துல இப்போ ராஜகுமாரன்னா அவளுக்கு தனுர்வித்யை, பிராமணால்னா அவளுக்கு வேதம், அந்த மாதிரி ஒன்று இருக்கிறதுனால அவளுக்கு மாஸ்டர் பண்ண முடிஞ்சுது. நம்ம எந்த ஃபீல்டில் இருக்கோமோ அதில் மாஸ்டர் பண்ணி நம்மளை விட்டால் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் எல்லா சப்ஜெக்டும் மேலோட்டமாக படிக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே எதுவுமே தெரியாமல் போயிடும். அடுத்த நாள் அந்த அந்த யார் படித்தாலும் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் நீ எனக்கு ஒரு டவுட்டு எனக்கு சொல்லித்தாங்கோக்கா அப்படின்னு சீனியர்ஸ்ட்டை போய் கேட்டா, அதெல்லாம் ஒரு வருஷம் முன்னாடி பாஸ் பண்ணியாச்சு, அந்த இதெல்லாம் யார் இப்போ ஞாபகம் வச்சுருப்பா அப்படின்னு கேட்காம யாராவது இருக்காளோ சொல்லுங்கோ நான் ஒத்துக்கிறேன். ராதேகிருஷ்ணா. ஒரு வருஷம் படித்தது அடுத்த வருஷம் ஞாபகம் இல்லை, போன மாதம் படித்தது
இந்த மாதம் ஞாபகம், நேற்றுக்கு படித்ததே இன்னைக்கு ஞாபகம் இல்லை. போன வாரம் படித்த போர்ஷனில் இந்த வாரம் டெஸ்ட் வச்சா எப்படி எழுத முடியும் அப்படின்னு கேட்குற குழந்தைகள். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலைசேஷனுக்கு ஸ்கோப் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நான் புஷ்பவல்லிக்கிட்டேருந்து இப்போது எடுத்துட்ட எசன்ஸ். ஸ்பெஷலைஸ் பண்ண முடியல, பூரா கிரந்தமும் பூரா ஒர்க்ஸும் படிக்க முடியல. பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் டு ரீட் எவ்ரி திங். எல்லாருக்கும் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கோ, கெமிஸ்ட்ரி பிடிச்சிருக்கோ, இல்லை பயாலஜி பிடிச்சிருக்கோ, மேக்ஸ் பிடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ, எல்லாருமே எல்லாத்தையும் படிச்சாகணும், படித்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம், அதுதான் அழுத்தத்தை கொடுக்கறது என்கின்ற இந்த 2 எசன்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் எப்படி பதிலடி கொடுக்குறீங்க? எஸ் அதுல்யா. ஸ்டூடெண்ட் லைஃப் அன்ஃபார்ச்சுனேட்லி டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்குது, சூசைடல் ரேட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றா. ஆனால் உண்மையாக பார்த்தோன்னாக்கா ஸ்டூடெண்ட் லைஃப் அப்படின்றது தான் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள்கிட்ட, ஆஃபீஸ் கோயஸ்ட்டை நான் கேட்குறேன், இப்போ விஜயஸ்ரீ மார்கழி வைபவத்துக்கு வந்திருக்கோம், ஒரு வரம் கிடைக்கிறது, நீங்கள் எல்லாரும் திருப்பி ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம் அப்படின்னா எவ்வளோ பேர் கை தூக்குவேன்? இது போறாதா? இது ப்ரூஃபா போறாதா? எல்லாருக்கும் திருப்பி ஸ்கூலுக்கு போகணும்னு தோன்றது. ஏன்னா ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை விட 20 to 30 டைம்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸ்கூல் அப்படின்றது வெறும் மாடல் தான். அது கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை கூட நம்மளால தாங்க முடியலனா ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் எப்படி தான் ஃபேஸ் பண்ண போறோம்? அடுத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு, டான்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல, மியூசிக் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல. இப்போதான் இந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் போனாஜி டிசம்பர் மாதம் எக்ஸாம் ஹாஃப் இயர்லி சீசன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்தும் 2 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கிறவா எல்லாரும் கார்த்தால வீதி பஜனை அட்டென்ட் பண்ண வரா. ஸோ when there is passion, there is pleasure, not pressure அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அண்ட் இவா சொல்ற ரீசன்ஸ், காலங்கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியல, கார்த்தால என்னுடைய தரப்பினர் சொன்ன மாதிரி when there is a will, there is a way. நம்ம நினைக்கணும் இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அதுக்கு ஒரு வே இருக்கும் அப்படின்றது அடியனுடைய வாதம். ஃபைனலி சூசைடல் ரேட்ஸ் பற்றி சொன்னால், உண்மையிலே இதுக்கான ஃபேக்டர் அப்படின்னா there is no conclusive study that finally concludes that school is the only reason for suicides. ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதில் முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா கரேஜோட ஃபேஸ் பண்ணணும். என்ன நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் அது தைரியத்தோட ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி இந்த ஜென்ரேஷனில் ஒருத்தருக்குமே இல்லை. அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர அது எப்படி தைரியத்தோட ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம கற்றுக்கணும். அதுதான் நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கணுமே தவிர ஸ்கூலை ப்ளேம் பண்ணுறது நம்மளுடைய ரீசனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடியனுடைய வாதத்தை முன்வைக்கிறேன். பிரமாதம். ஸோ எத்தனை பேருக்கு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்ன உடனே சில பேர் கை தூக்கினதை பார்த்தேன். எல்லாரும் வயசானவாளாக இருந்தா அதுல்யா. அப்போ அந்த காலத்தில் ஸ்கூல் நல்லபடியாக இருந்திருக்குமோ, இந்த கால ஸ்கூல் தான் ப்ரெஷரா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு மைண்ட். ஐ ஆம் நாட் சப்போர்ட்டிங் எனிபடி. த ஜட்ஜ் ஆர் த மாடரேட்டர் ஷுட் நாட் எந்த தரப்பை பற்றியும் ப்ரெஜுடிஸ்டாக இருக்கக்கூடாது. ஆனால் நான் சொன்ன அப்சர்வேஷனாக நான் சொன்னேன், கொஞ்சம் வயசானவா தான் கை தூக்கினா. அப்போது கஷ்டத்தை பார்த்துட்டா, ரியல் லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை பார்த்ததுனால வயசானதுனால மறுபடியும் போனோன்னு தோன்றுதான். இவாள்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. இந்த ஜென்ரேஷன்லையும் படிக்கிறவா மார்கழி சீசனில் ஆட வரா பாட வரா. இங்கே வந்துடுறீங்களா நீங்கள்? இந்த 3 சேர் பொறுத்தது போரும், பொங்கி எழு அப்படி இந்த சீசன்லேயும் பாட வரா ஆட வரா. இப்போவே விஜயஸ்ரீயில் நிறைய பேர் செமஸ்டர் முடிச்சுட்டு தான் இந்த குழந்தைகள்லாம், இந்த 2 குழந்தைகளுக்குமே செமஸ்டர். அவள் 12வது, இவளுக்கும் போர்டு எக்ஸாம், இவளுக்கும் எல்லாருக்குமே. இவாளுக்கெல்லாம் NIOS படித்தாலும் அவளுக்கு அப்பப்போ சிஸ்டம் எழுதியானும் IGCSE. ஸோ இதெல்லாமே விஜயஸ்ரீ இப்போ நடக்கிறது நிறைய பேர் எக்ஸாமுக்கு மத்தியில் தான் நடக்கிறது. பட் தட் இஸ் அ குட் பாயிண்ட் ஃப்ரம் தி ஆடியன்ஸ். ஸோ ஸ்கூல் மட்டும்தான் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது சூசைடல் ரேட்ஸுக்கு அப்படிங்கிற வாதம். சாய்ஸ்ரீ, ப்ளீஸ் கண்டினியூ. சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிஷா சரால் அப்படின்னா ராத்திரியில நடமாடுறவான்னு அர்த்தம்.
இப்போ உண்மையா பார்த்தோம்னா மாணவர்கள் தான் நிஷாச்சரால். ராத்திரி பூரா ஹோம்ஒர்க்கு முடிக்கணும், டெஸ்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகி ராத்திரி பூரா அவ தான் நிஷாச்சரால் மாதிரி நடமாடின்னு இருக்கா. ஐயோ அது பேயா இல்லை மனுஷனானே தெரியல, அந்த மாதிரி இருக்கு. ராத்திரி எந்திரிச்சு திடீர்னு பார்த்தா. அதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னு சொன்னாக்கா ஆள் பாடை ஆடை பாதி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஸ்கூலுக்கு போனா பொட்டு வச்சுக்க கூடாது, கையில வளையல் போட்டுக்க கூடாது, பொங்கல் செலிப்ரேஷன் தீபாவளி செலிப்ரேஷனா ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸே போட்டுக்கு வரக்கூடாதுங்கிறா. அப்புறம் இது என்ன டிசிப்ளின் ஸ்கூல் தர்றதுன்னு நீங்க பேசுற? இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி சோஷியலைசிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கொடுக்கறது அப்படின்னு அவ சொன்னா, ஒரு வேலை அப்படி கொடுத்துன்னா ஒரு மாணவர் ஒரு பிரச்சனை ஒரு ஃபெயிலியர்னு அவ ஃபேஸ் பண்றானா அவளால ஏன் அதை ஓவர் கம் பண்ண முடியல? அவ தான் சோஷியலைசிங் ஸ்கில் கத்து தராளே, எல்லாரோடய கலந்து உரையாடி இது இப்படி ஃபேஸ் பண்ணலாம், இது இப்படி ஓவர் கம் பண்ணலான்னு அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அண்ட் தாட்ஸ் ஏன் வருது இல்லை? அதான் ஸ்கூல்ஸ்லாம் சோஷியலைசிங் ஸ்கில்லை சொல்லி தரது. அதெல்லாம் இட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட், ரைட்? அடுத்ததா இப்போ இருக்கக்கூடிய கல்வி ப்ரெஷரை அழித்து உண்மையான கல்வி பிளஷரை அழிக்கின்றது. இதுவே உண்மை. அடுத்ததா அன்புடைமை அதிகாரம் ஆசிரியர் நடத்தினார் கையில் பிரம்புடன். இது ஒரு புது கவிதை. இது இப்போ உண்மையாவே இருக்கு. அன்புடைமை அதிகாரத்தை ஆசிரியர் பிரம்போடு தான் நடத்துகிறார். ரீசெண்டா கூட ஒரு ஆர்டிக்கல் நான் பார்த்தேன். அப்போ ஒரு மாணவருக்கு கையில பிராக்சர் எடுத்து ஏன் அப்படின்னா ஆசிரியர் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டோம். இப்போ மார்கழி விபத்துக்காவா சொன்னா இல்லையா, எல்லாரும் பரீட்சை வச்சுன்னு வரானு. நாங்க பள்ளி கல்விக்கு எதிரானவர்களோ இல்ல பள்ளிக்கே எதிரானவர்களோ கிடையாது. நாங்க அழுத்தமில்லா கல்வியை தேடுகின்றோம். மோரவர் மார்கழி விபோங்கிறது எங்களுடைய தாழ்மையான ரெக்வஸ்ட் பண்ணி மார்னிங் செஷன்ஸும் தயவு செய்து வையுங்க. ஏன்னா இவெல்லாம் ஊருக்கு அனுப்பும் போதே அசைன்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, மார்னிங் செஷன் ஃப்ரீயா தானே இருக்கு, முடிச்சு வந்துடும் தான் அனுப்புறா இவங்க மார்கழி விபத்துக்கு. அதனால அட்லீஸ்ட் இதுக்காகவாவது மார்னிங் செஷன்ஸ் வைக்கணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். டிசிப்ளின் சொல்லி பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கையில் வளைய போடக்கூடாது அப்படிலாம் சொல்கிற ஸ்கூல் இது ஓவரா இல்லையா? மற்றொன்று, நாங்கள் பள்ளி கல்விக்கு எதிராக இல்லை, அழுத்தம் கொடுக்கக்கூடிய பள்ளி கல்விக்கு எதிராக தான் இருக்கோம். லேசான பள்ளி கல்வியை நாங்கள் விரும்பதான் செய்யறோம் என்கின்ற இந்த பாயிண்ட்டை நான் சாய்ஸ்ரீ கிட்டேருந்து I understood. So let us see what Rajgopal Hari has to say. திருக்குறள்ல ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாலேஜ்ங்கிறது அறிவுங்கிறது நம்மளுக்கு 7 ஜென்மாக்கு நம்ம கூடயே வரக்கூடிய அந்த அறிவு. அந்த அறிவை பெறத்துக்கு, நிரந்தரமான ஒரு சொத்தை பெறத்துக்கு கொஞ்சம் ப்ரெஷரை தாங்கிக்கணும்னா தாங்கிக்க முடியாது அவங்களால. கொஞ்சம் ப்ரெஷரை தாங்கிண்டா அந்த அறிவு 7 ஜென்மாக்கும் வருதுன்னா தாங்கிக்க முடியாது. அதே போல சுபத்ரா உமாசங்கர்ஜி அவர் சொன்னார், ஹம்டி டம்டி சாட் ஆன் த வால். ஹம்டி டம்டி சாட் ஆன் த வால் கூட நெட்ரு பண்ண முடியலன்னா இந்த உலகத்துல எவ்வளவோ ப்ரெஷர் இருக்கு. ஆஃபீஸ் இருக்கு, அப்புறம் கல்யாணம், குடும்பம், அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு. அதெல்லாம் எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு தெரில. அதே போல புஷ்பவல்லிஜி அவர்கள் சொன்னால் ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஸ்பெஷலைசேஷன் பற்றி பார்த்தோன்னா, சின்ன எல்கேஜிலேருந்து நான் சயின்ஸில் தான் ஸ்பெஷலைசேஷன் பண்ண போகிறேன், நான் ஃபிசிக்ஸில் ஸ்பெஷலைசேஷன் பண்ண போகிறேன், எனக்கு மேக்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நவுத்திடுறேன் மேக்ஸை. அப்படின்னா இப்போ மேக்ஸ்னா இப்போ ஒன்றுமே தெரியாது. நீ கடைக்கு போனேன்னா 10 ரூபா கொடுமா, 10 ரூபாவா, 5 in the mind, 5 in the finger, 6, 7, 8, 9, ஓ 10, ஓகே ஓகே ஓகே. அதை மாதிரியா பிகாஸ் ஸ்பெஷலைசேஷன், there is a period of specialization after UG, right? PG is post graduation. ஸ்பெஷலைசேஷன் அதில் பண்ணிக்கலாம். வை நீட் ஸ்பெஷலைசேஷன்? ஏன்னா எல்லாத்துலேயும் அறிவு வேணும் இல்லையா? அறிவே இல்லாமல் ஒன்றுத்துல மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அறிவு இருந்ததுன்னா எப்படி பிரயோகப்படுத்த முடியும்? இதெல்லாமே வேணாம். இந்த இன்ஸ்டிடியூஷனே பார்க்கலாம். விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா, திஸ் இஸ் அ ஸ்கூல், ரைட்? எட் அனதர் ஸ்கூல் ஃபார் ஆர்ட்ஸ், ரைட்? ஸோ இந்த ஸ்கூல்லையும் லாஸ்ட் 1 month நான் எக்கச்சக்கமாக செஷன்ஸ், ரிஹர்சல்ஸ், ப்ராக்டிசஸ் இட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன். ஸோ இதெல்லாமே நான் இதை யாருமே இதை ப்ரெஷராக பார்த்து நான் இப்போ கேட்கவே இல்லையே. பிகாஸ் எல்லாருமே என்ஜாய் தானே பண்ணுறோம் இதெல்லாம். பிகாஸ் யாருமே ஸ்பெஷல் ப்ரெஷர்னு இதை சொல்லவே இல்லையே. Because it depends on teachers, it depends on how they teach, it depends on subject matter, what you study, everything matters, right? You can't tell. So
இதையே எக்ஸாம்பிள் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாவே எக்ஸாம்பிளாக வைத்துக்கொண்டு நான் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், பள்ளி கல்வி ப்ரெஷர்னு பார்த்தா ப்ரெஷரை தான் கொடுக்கும், என்ஜாய்மெண்ட் பார்த்தா என்ஜாய்மெண்ட் தான் கொடுக்கும். தேங்க்யூ ஃபார். நல்ல பாயிண்ட்டு. எல்கேஜிலேயே ஸ்பெஷலைசேஷன்னு புரியுமா? 10ஆவதுலேயே புரியல எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு. 10ஆவதுலேயே புரியல, எல்கேஜிலேயே நான் வந்து இப்போ தான் ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறேன், இல்லை 2ஆவதுல 3ஆவதுலன்னு சொல்லி மேக்ஸே வேண்டாம்ப்பா, ஒரே மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொல்லி 5 in the mind 5 in the fingers-ன்னு கவுண்ட் பண்ண முடியாது. until a particular time எல்லாம் தான் தெரிஞ்சாகணும். அதுக்கு மேலே தான் ஸ்பெஷலைசேஷனுங்கிற பாயிண்ட். தட் வாஸ் அ குட் கவுண்டர். நிரந்தரமான ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் தாங்கிண்டா தான் என்ன இப்போ அப்படின்னு கேட்குறார் ராஜகோபால் ஹரி. சுபத்ரா, பாஞ்சுடு. ராஜகோபால் அவர்கள் முடித்த போதே பள்ளி கல்வி ப்ரெஷர்னு பார்த்தா ப்ரெஷரை கொடுக்கும், என்ஜாய்மெண்ட்னு பார்த்தா என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும். இப்போ டாபிக் என்ன? பள்ளி கல்வி தருவது அறிவா அழுத்தமாக தான். என்ஜாய்மெண்ட்டும் அறிவும் ஒன்றாப்பா. அப்படி பார்த்தா ஜனனி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள்லாம் வந்து சுகார்த்தியாக இருக்கிறீர்கள், அதுல்யா அவர்களும் சொன்னார்கள். அப்படி வந்து லேக் ஆஃப் டிசிப்ளினை தான் நீங்கள்லாம் வந்து அழுத்தம்னு சொல்கிறேன். அப்படி பார்த்தா உலகமே இன்டிசிப்ளின்னு சொல்ல வரையிலா? நான் நீங்கள் 3 பேரும் பெரிய எக்ஸப்ஷன்ஸ்னு அப்போவே சொல்லிட்டேனே. இப்படி சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்றதுன்னு சொல்கிறார்கள். ஆனால் சோஷியல் ஸ்கில்ஸை விட புல்லிங் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான் உண்மை இன்னைக்கு. அது மட்டும் இல்லை, என்னவோ பள்ளி கல்வி தான் அப்படி அறிவை தருதுங்கிறார்கள். ஆனால் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், மைக்கேல் ஃபேரடே, தாமஸ் ஆல்வா எடிசன், சகுந்தலா தேவி, இவ எல்லாரும் ஸ்கூலுக்கு போனவளா என்ன? ஸ்கூலுக்கு போகாமலேயே இத்தனை பேரும் இன்னைக்கு ஜீனியஸ்னு நம்ம கொண்டாடுறோம். இதுல இருந்து என்ன தெரியறது? பள்ளி கல்வி நமக்கு உலகம் எப்படி இயங்குவது என்கிறது தான் சொல்லி தருகிறது. ஆனால் உலகத்தை மாற்றி அமைப்பதற்கான ஆற்றல் பள்ளி கல்விக்கு அப்பாற்பட்டது. ஸ்பெஷலைசேஷன் பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தார்கள். இந்த இத்தனை பேரை நம்ம ஜீனியஸ்ன்னு சொல்றோமே, இவர்கள் எல்லோருமே அவரவருடைய ஃபீல்டில் மட்டுமே அவர்களால் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. இந்த ஸ்கூல் சிஸ்டம் விட்டு வெளியில வந்து அவர்களுக்கு மேத்ஸ் பிடிச்சா மேத்ஸ்லயே ஸ்பெஷலைஸ் இந்த மாதிரி பண்ணினதுனால தான் ஜீனியஸ் ஆனார்கள். இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் வேணும்னா சாதாரணமாக ஒரு ஆவரேஜ் பர்சனாக தான் இருந்துட்டு இருப்போம். ஆனால் அந்த ஜீனியஸ் லெவலை ரீச் பண்ணணும்னா பிறந்ததுலேருந்து 2 வயசு 3 வயசுலேருந்தே நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எதில் நமக்கு பேஷன் இருக்கோ அதை பர்சியூ பண்ணாதான் நம்மளால ப்ராடிஜி ஆக முடியும் என்று சொல்லி பள்ளி கல்வி அழுத்தத்தையே தருகிறது. அந்த அழுத்தம் இல்லை என்றால் நாங்கள்லாம் கல்விக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. அழுத்தம் இல்லாத கல்வி நமக்கு உண்மையான அறிவை தரும் என்று சொல்லி என் வாதத்தை முன்வைக்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், சகுந்தலா முதற்கொண்டு எல்லாரும் ராமானுஜம்லேருந்து மேத்தமேட்டிக்ஸில் மட்டும்தான் அவருக்கு ராமானுஜம்க்கு ஃபோக்கஸ். அதனால் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபெயில் ஆனதுனால நீ ஃபெயில்னே சொல்லிட்டு இருந்தான். ஆனால் பார்த்தா அவர் மேக்ஸில் பிரில்லியண்ட்டாக அவருடைய மேத்தமேட்டிஷியனாலே ராமானுஜன் தானே நம்மளுடைய இந்தியாவிலேருந்து. ஸோ எனி கவுண்டர் பாயிண்ட்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் தட் தே ஹவ். ஸோ சுபத்ரா உமாசங்கர்ஜி சொன்னாங்க. ஸோ அதை மாதிரி சில பேர் இருக்கா. எனக்கு வந்து ஸ்கூலில் படித்தவே இன்னும் நல்ல இன்வென்ஷன்ஸ் பண்ணவாங்களாம். நாராயண ஐயர் ஃபர்ஸ்ட் மாலிக்யூலர் பயோஃபிசிக்ஸ் யூனிட், நரேந்திர சிங் ஃபைபர் ஆப்டிக்ஸ், வினோத் தாம் பென்டியம் சிப், and you know Jagdish Chandra Bose radio communication through electromagnetic waves, I guess, and Vikram Sarabhai sir, Dr. APJ Abdul Kalam sir, ellarum ethana per, I can go on and CV Raman sir. Yeah, that's my point. இத்தனை பேரோட பேரையும் அப்ப நீங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு அழுத்தத்தோட மனப்பாடம் பண்ணேன்னு தெரியல. These are not எல்லாரையும் இன்ஸ்பிரேஷனா பார்த்ததுனால ஆட்டோமேட்டிக்கா மனசுல நின்னுட்டு அழுத்தமா நாங்க படிக்கிறது. In March 24, 2025, the Supreme Court has declared இந்த ஸ்டூடெண்ட் சூசைடுங்கிறத இவன் நீங்கள்லாம் சொல்கிறேன் இல்லையா, சும்மா மைன்யூட் ரீசன், அதுக்கெல்லாம் வேறு காரணங்கள் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறேன் இல்லையா. The Supreme Court has declared this as a suicide epidemic among students, school going students. Suicide-க்கு there are lot of reasons apart from. In 2022, 13,000 cases were reported. முக்காவாசி எல்லாரும் they reported exam stress இல்லைனா bullying.
ரெண்டுத்துக்குமே ஸ்கூல் ரிப்போர்ட்ல மட்டும்தான் என்ன காரணம். வேணா, ரிப்போர்ட்ல இருக்கிறது தான் நிஜ வாழ்க்கையில இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன வேணா இருக்கலாம் ரிப்போர்ட்ல. பிகாஸ் மோரோவர் ஸ்கூல்ல மட்டும் இல்ல, நம்ம ரியல் வேர்ல்டுக்கு போனாலும் 1000 பேர் 1000 விஷயம் சொல்லிட்டே தான் இருக்க போறா. அதுக்கான காரணமா நம்ம சூசைட் எடுத்துக்க கூடாது. சுபத்ரா, இப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸே லவ் பண்றா, ஆனால் லவ் ஃபெயிலியர் கூட சூசைடல் ரேட்டுக்கு பதில வந்து அந்த இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 monthsக்குள்ளேயே ஐ திங்க் ஒரு எனக்கு தெரிஞ்ச நியூஸில் பார்த்தாவே ஒரு 3-4 கேசஸ் 2-3 monthsக்குள்ளேயே ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு இடத்துல, டெல்லியிலேருந்து போர்டு எக்ஸாமுக்கு 4 நாள் போர்டு எக்ஸாம் தள்ளி இருக்கு, ஆனால் குதிச்சுட்டா. கேட்டால் வா பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு புலம்பிருக்கா. 4 நாள் கழிச்சு மாற்றிருந்தா வா ஸ்கூலே மாற்றிருந்தா வா வாழ்க்கையே மாறி இருக்கும் அப்படின்னு அவள் அப்பா ரிப்போர்ட்டில் சொல்கிறாளாம். ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு ஜெய்ப்பூரில் ஸ்கூல்லேருந்து குதிச்சாலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸ்கூலில் போய் குதிச்சா, அதுவும் அவள் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அம்மா அப்பாட்ட டீச்சர்ஸ்ட்டெல்லாம் அந்த டீச்சர்ஸ் புள்ளி பண்ணியிருக்கா. எவிடன்ஸ் இருக்குது, பசங்க கூட இருக்கிற பசங்க சொல்கிறா. அப்படின்னா ஸ்கூல் காரணம் இல்லாமல் வேற என்ன காரணமாக இருக்கும்? சம் மைனாரிட்டி சூசைட் பண்ணிக்கிறதுனால ஸ்கூலே போகாம படிப்பையே நிறுத்திட்டு அறிவு இல்லாம சுத்த சொல்றியா? அது மட்டும் இல்லாம நாங்க பள்ளி கல்விக்கு எதிரானவர்களோ இல்ல, பேசும்போதே டிஸ்க்ளைமர் கொடுத்துருந்தா பேசணும். நாங்க பள்ளி கல்விக்கு எதிரானவர்கள் அல்ல, பள்ளி கல்வி தரும் அழுத்தத்திற்கு எதிரானவர்கள் என்று பேசிவிட்டோம் அல்லவா? நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் அடி வாங்கி படிச்ச காலமும் இருக்கு. சாதாரணமா திட்டுறதுக்கே சூசைட் அப்படின்னா அடி வாங்கி படிச்ச வாழ்க்கைலாம் எவ்வளவு அறிவு இருக்கும். புல்லியிங் பத்தி பேசினார்கள். bullies must be stopped. We can't blame school system for the bullies, இல்லையா? புல்லிஸே ஒரு சில பேர் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்னால தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வெளிக்காட்டுற விதமா புள்ளி பண்றா. இல்லைன்னா அவ எதுக்கு புள்ளி பண்ண? முக்காவாசி கேஸ்ல சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் கேட்டு பாருங்க, அதான் நடக்கிறது. நீங்க டிசிப்ளின் அடிவாங்கி படிச்சா சொல்றேன் இல்லையா தாத்தா பாட்டிலாம், பாடசாலை படிக்கிற குழந்தைலாம் தினம் அடிவாங்கி தான் படிக்கிறா முக்காவாசி. அவ எப்படி படிக்க முடியாது? வேதாத்தியனம் பண்றா, பிரதம ஸ்டேடியில பாஸ் பண்றா, சிங்கரி பரீட்சை வாங்குறா, எத்தனையோ பண்றாளே. அவளும் டிசிப்ளினா தானே இருக்கா. பாடசாலை குழந்தைகள் காலத்தால் 4 மணிக்கு எழுந்துக்கணும், நைட் 9 மணிக்கு தான் தூங்க விடுவா. கண்டினியூஸா நடுவுல தூங்க கூடாது, மத்தியானம் தூக்கம் கிடையாது. I should remind you the topic பள்ளி கல்வி, not பாடசாலை கல்வி. யா, பள்ளி கல்வி, ரைட்? ஸ்கூலிங், யா. அந்த ரிப்போர்ட் எல்லாம் சும்மா ஃபேக் ரிப்போர்ட்னு சொல்லாதீங்க. இட்ஸ் an NCRB ரிப்போர்ட், அஃபிஷியல் ரிப்போர்ட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். நம்ம படிக்காத மேதை காமராஜர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அவரையே படிக்காத மேதைன்னு சொல்றோம். அவர் படிக்காததுனால அவர் மேதையா? அவர் பெருசா ஒன்றும் படிக்கலையே அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. அவர் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் இலவச பள்ளி கல்வியை கொடுத்திருக்கார், அந்த உணவை கொடுத்திருக்கார், சீருடை கொடுத்திருக்கார். இதனால நம்ம அவரை மேதைன்னு சொல்றோம். அப்போ பள்ளி கல்வி எவ்வளவு அவசியம்? இதுக்கு உங்களுக்கு கவுண்டர் இருக்கா? பள்ளி கல்விங்கிறது அந்த காலத்தில் ஜாலியாக தான் இருந்தது. ஸ்டார்டிங்கில் வரும்போது நல்லா தான் இருந்தது. இப்போ போய் கேட்டு பாருங்க, யாருமே பள்ளி கல்வி நான் சூப்பராக ஜாலியாக ஸ்கூல் போயிட்டு வந்தேன்ப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்ல மாட்டேன். அதுக்கு என்ன சொல்கிறேன்? அந்த காலத்தில் பள்ளி கல்வி வரும்போது, இப்போது SSLC பாஸ் பண்ணானா நல்ல தமிழ், இது தமிழ் புலவர். இப்போது எங்கள் தாத்தாலாம் சம்டைம்ஸ் தமிழில் நல்லா பேசுவோம். ஆப்வியஸ்லி என்னோட எங்கள் அம்மா தமிழில் பெட்டர், எங்கள் அம்மாவோட எங்கள் தாத்தா தமிழில் பெட்டர். வரும்போது எல்லாம் நல்லா தான் வந்தது பள்ளி கல்வி. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ புல்லிங், ப்ரெஷர் அது மட்டும் தான் இருக்குது. என்ன பண்ணுவேன்? அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி இப்போ காம்படிஷன் ஜாஸ்தி. இப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 10 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் போட்டி போடுறா. இப்போ இந்த போட்டி போடுறச்சே அதுல இருந்து 10 பேரை தான் செலக்ட் பண்ணோம்னா அவ்வளோ ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப நேச்சுரல். அதை ப்ரெஷரா நம்ம பார்க்க கூடாது, நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியா தான் அதை பார்க்கணும். இந்த +2 எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிருக்குன்னா டிவி பார்க்கக்கூடாது, ஃபோனை பிடுங்கி வச்சிடுறார்கள். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவா வெளில போகக்கூடாது, வெளியில் இருக்கிறவா வீட்டுக்கு வரக்கூடாது. இவ்வளோ ப்ரெஷரோட படித்து அந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி கூட சந்தோஷம் வரமாட்டேங்கிறது. இதை கூட நான் சொல்லலப்பா. இப்போ பேசின மாபெரும் VIP-யான அதுல்யா அவர்கள் போன வருடம் வாதி சம்வாதியின் போது இந்த பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறார்கள். காரணம், அப்போது அவருக்கு JEE எக்ஸாம். அந்த எக்ஸாமை நல்லா எழுதி இப்போ காலேஜில் நல்லா சீட்டு கிடச்சி, அதனால பள்ளி கல்வி தந்த அழுத்தமெல்லாம் காற்றில் கரைந்து விட்டது. ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் போனோடனே தான் புரிஞ்சது, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போனோடனே தான் தெரிஞ்சது பள்ளி கல்வி எவ்வளவு உயர்ந்தது. நம்மளுடைய பள்ளிக்கு கோவிலே கட்டி கொண்டாடலாம் அப்படின்னு காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் புரியாது. என்ன பண்றது, இக்கரைக்கு அக்கறை பச்சையா தான் தெரியாது. கோவில் கட்டிட்டேலா? அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன இல்லையா காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும் உலகத்துலன்னு. நீங்கள் 15 வருஷம் பிறந்ததுலேருந்து படித்து ஸ்கூலில் படித்து எனக்கு இந்த ஃபீல்டில் தான்ப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இதில் டேலண்ட் இருக்குது, நான் எனக்கு உழைக்க பிடிக்கிறது, நான் உழைக்கிறேன் வரேன் அப்படின்னு சொன்னேன்னா இப்போ 15 வருஷம் வேஸ்ட்டு தானே. இப்போ நீங்கள் சோஷியலைசிங் பண்ண கிடைக்காதுன்னு சொன்னேன்னா அந்த காலத்து இந்தியன் ட்ரேடர்ஸ்லாம் மோர் தென் 16 லாங்குவேஜஸில் வெறும்
கம்யூனிகேட் பண்ணி இது பண்ணியிருக்கா. அப்போ அவள் பள்ளிக்கு போனாலா, எல்லாரும் பள்ளிக்கு போனாலா, அவள் தர்மத்தில் வரவா அந்த லீனியேஜ்லேயே வந்து அதை அப்படியே கற்றுண்டு அதில் மாஸ்டர் பண்ணி அவள் அது பண்ணாலே தவிர ஒருத்தரும் இது பண்ணி சயின்ஸ் படித்து, சோஷியல் படித்து, மேத்ஸ் படித்து, எல்லாத்தையும் படித்து, இன்னும் ட்ரிகனாமெட்ரி எல்லாத்தையும் படித்து எனக்கு எல்லாம் வரல, நான் வேறு ஏதாவது பண்ண போகிறேன், எனக்கு இதெல்லாம் டேலண்ட் இருக்குன்னு பண்ணால் 15 வருஷம் வேஸ்ட்டு தானே. அந்த காம்படிஷனுக்கு அந்த 15 வருஷம் போச்சு இல்லையா? நோ நீட். அவ்வளோ நாலேஜ் நீ எக்யூப் பண்ணல 15 வருஷமா. 15 வருஷம் சும்மா இல்லையே நீ. அத்தனை ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்காவது படிச்சிருக்கோம்ல. அது பிடிக்காது அப்படின்னு எப்படி தெரியும்? நம்ம படிச்சதனால தானே தெரியும். சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்போஷர் இருந்தா தானே we can even decide if we like a subject. பாவக்காய் சாப்பிட்டா தானே தெரியும் அது கசக்குமா, அது திதிக்குமா. ஆனா எல்லாரும் பாவக்காய் கசக்கும்னு சொன்னாலே அது பாவக்காய் கசக்கிறதுன்னு தெரியாது. சில பேருக்கு பாவக்காய் கசப்பு தானே பிடிக்கும், சில பேருக்கு பாவக்காய் கசப்பு தானே. நான் இந்த சைடும் பேசணும், இந்த சைடும் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. Okay, now see, this round is you place a point and they have to counter. Okay, அப்படியே பாயிண்டே இருக்க கூடாது. உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் பாஞ்சிருவே பண்ண எனக்கு பயமா இருக்கு. கௌரவ பாண்டவ யுத்தமே இங்க ஒரு மகாபாரத யுத்தம், போர் அப்படியே போர் கிழிச்சு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர். We'll place a point, you have to counter. There are only 2 more minutes because we are going to end it. நான் இன்னும் பாயிண்டே பிளேஸ் பண்ணல. பால் கடைக்கார மாதிரி பெல் அடிச்சேன். பாயிண்ட். இப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஜென்ரலி ஒரு சர்க்குலர் வருது. ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் ஃபேஸிங் ஃப்ரம் ADHD issues? அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் சிண்ட்ரோம். இதை நான் அழுத்தமாக பாடம் பண்ணியிருக்கேன் சுபத்ரா. அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் சிண்ட்ரோம். இது ஹால் டிக்கெட் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வர ஒரு கொஸ்டின், டஸ் யுவர் சைல்டு சஃபர் ஃப்ரம் திஸ்? அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரீ எக்ஸாம் மென்டல் கவுன்சிலிங் செஷன் எத்தனை பேருக்கு அட்டென்ட் பண்ணணும்? எக்ஸாமுக்கு அப்புறம் போஸ்ட் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் செஷன் எத்தனை பேருக்கு அட்டென்ட் பண்ணணும்? ரிசல்ட்டுக்கு முன்னாடி ப்ரீ ரிசல்ட் ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் செஷன்ஸ், ரிசல்ட்டுக்கு அப்புறம் போஸ்ட் ரிசல்ட் ட்ராமா ஹேண்ட்லிங் செஷன்ஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணணும்? இந்த மாதிரியா ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தை கொடுக்கலன்னா எதற்காக இவ்வளவு கவுன்சிலிங் செஷன்ஸ்? ஓகே, ஸோ அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படிங்கிறது எதனால வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இட் கேன் அரைஸ் டியூ டு இந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ், ஹெரிடிட்டி, ப்ரீநேட்டல் ட்ரிகர்ஸ், இல்லாட்டு எக்ஸ்போஷர் டு டாக்ஸின்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், இத்தனை இருக்கு. ப்ளஸ் போஸ்ட் எக்ஸாம், போஸ்ட் ரிசல்ட், மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங், இது எல்லாமே ஃபியர் ஆஃப் சொசைட்டல் ஜட்ஜ்மெண்ட், நாட் ஃபியர் ஆஃப் எக்ஸாம். நம்ம தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். எக்ஸாமில் காப்பி அடிக்கிறது முதலிய பழக்கங்கள்லாம் ஏன் வருதுன்னா, மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் எழுதுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் எக்ஸாம்ல மாத்தி கொடுத்தா அதே இது ஃபெயில் வாங்கி வந்தா. these are exceptions and excuses because எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறதுங்கற ஹோம் ஸ்கூலிங் பண்றவங்க கூட காப்பி அடிக்கலாம். இந்த மாதிரி காப்பி அடிக்க பழக்கம்லாம் ஏன் வருதுன்னா, மைண்டுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அனலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், காக்னேட்டிவ் ஆஸ்பெக்ட், சொசைட்டியில் பழகிற ஆஸ்பெக்ட், வெறும் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற அந்த ஒரு மைண்டோட ஒரு என்ன சொல்றது டாபிக் ஹஸ் பீன் சேஞ்ச்ட் புஷ்பவல்லி. அந்த டாபிக்கே இல்லை. we are talking about ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கவுன்சிலிங், எக்ஸாம்க்கு முன்னாடியும் பின்னாடியும் கவுன்சிலிங் ஏன் நடக்குது? ஓகே, ஜனனி நாராயணன் அவர்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து இன்னும் கொஞ்சம் லீனியண்டா போறேன். ப்ரெஷர்னாலேன்னு வச்சுக்கலாம். சம் மைனாரிட்டி பீப்புளுக்கு இது மாதிரி வருதுனால இட் இஸ் நாட் அ டிஸ்க்ளைமர் சிச்சுவேஷன். நீங்க சொன்ன மாதிரி ADHD அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொன்னீங்களே, அது மாதிரி இட்ஸ் நாட் அ டிஸ்க்ளைமர் சிச்சுவேஷன். ஒரு 2 or 3 பீப்புளுக்கு வருதுனால 10 பேருக்கும் எக்ஸாம்னால அது வந்தே ஆகணும்னு அவசியம் கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன், ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். ஸ்கூல்ல ஆர் யூ வேக்சினேட்டட்னு கூட தான் கேக்குறார். அப்போ அது கேக்குறதுனால ஸ்கூல் இஸ் a breeding ground for virusனு சொல்ல முடியுமா? அது மாதிரி தான் ஸ்கூல்ல ஆர் யூ வேக்சினேட்டட்னு கேட்கறது ஃபிசிக்கல் வெல்பீயிங்கை பற்றி கேட்கறதுக்கு. இது கொஸ்டின் என்னன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், அழுத்தம் தான் கொஸ்டின். ஸோ அந்த டாபிக்லேருந்து நம்ம டீவியேட் ஆக வேண்டாம். அந்த அழுத்தத்துக்கு ஃபிசிக்கல் வெல்பீயிங்க்கு வேக்சினேட்டடான்னு கேட்கறதுக்கும் மென்டல் வெல்பீயிங்க்கு கேட்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அவர்கள் தரப்புல பிளேஸ் பண்ண கொஸ்டினை நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்க தரப்புல இருந்து பிளேஸ் பண்ற கொஸ்டினை அவர்களுக்கு கொடுக்க போறேன். ஆன்சர் திஸ் கொஸ்டின். ப்ரீ ரிசல்ட், போஸ்ட் ரிசல்ட் ஸ்ட்ரெஸ், ஹவு டு யூ ஹேண்டில் ப்ரீ எக்ஸாம், போஸ்ட் எக்ஸாம்
ஸ்ட்ரெஸ் ஹவு டு யூ ஹேண்டில்? ஏன்னா நமக்கு நீங்க சொல்ற பதிலை வச்சுதான் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த அழுத்தத்தைங்கிறது தெரிய வரும். See, this வாதி சம்வாதி is for a reason. சும்மா சண்டை போட்டுட்டு விடுறதுக்கு இல்ல. இதனால அங்க இத வாட்ச் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்க கூடிய வாய்ப்பை தான் நம்ம கொடுக்கிறோம் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா மூலமா. இது ஒரு ஃபன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி மட்டும் இல்ல, இது வந்து உங்களுக்கு ஹியூமரஸா இங்க இருக்கே தவிர அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை. ஐ திங்க் பல ஸ்கூல்ஸ் வந்து இந்த ரெமடியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மைண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், அது மாதிரி யோகா அண்ட் நர்வல் அந்த ப்ராப்ளம்க்கு வரக்கு வந்து அதுக்கு ரெமடி யோகா, மைண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். இன்னொரு பாயிண்ட், பேக் டு பேக் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்றா. திஸ் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு திஸ். போர்டு எக்ஸாம் அப்படின்றது தான் ஃபைனல் எக்ஸாம். ஃபைனலி அதை பத்தி தான் எல்லாரும் கேட்க போறா. ஏன் ஸ்கூல்ல இவ்வளோ எக்ஸாம்ஸ் வைக்கிறா அப்படின்னா we will finally lose the fear of board exam. அவ்வளோ பழக்கப்படுத்திடுவா. we'll become numb. at one point of time போர்டு எக்ஸாமும் ஒரு சாதாரண எக்ஸாம் தான் அப்படின்ற ஃபீலிங்கை இன்ஸ்டில் பண்ணதான் பேக் டு பேக் அவ்வளோ எக்ஸாம்ஸ் வைக்கிறா. அண்ட் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஃபைனலி ஒரு நார்மல் எக்ஸாம் மாதிரி போய் எழுதிட்டேன். கொஸ்டின் பேப்பர் அப்போ மனப்பாடம் பண்ணி, அதாவது அவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதி கொஸ்டின் பேப்பர்ல என்ன வர போறதுன்னு உங்களுக்கு நீங்க ஆல்மோஸ்ட் ஆன்சர்ஸ் மனப்பாடம் பண்ணி தான் எழுதலாம். அப்போ சயின்ஸ்க்கு மேத்ஸ்க்கு வித்தியாசம் தெரியாது. சயின்ஸ்க்கு இங்கிலீஷ் எது மேத்ஸ் எதுன்னு வித்தியாசம் தெரியாம எழுதிட்டு இருப்பேன். We'll give our best. This is an exaggeration. No, many people they forget what they learned. 2 நாள் எக்ஸாம் எழுதி 2 நாள் கழிச்சு ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு அதே பாடத்தை எடுனா அது ஏதோ எக்ஸாமுக்கு படிச்சேன்பா மறந்துட்டேன். நீங்க மீட் பண்ணவாளா மார்க்குக்காக படிச்சிருக்கலாம். நீங்க மட்டும் அறிவுக்காக படிக்கிறோம். ஒரு கான்செப்ட் புரிஞ்சு படிச்சா அப்படி சொல்ல ஒரு தடவை மாட்டாங்க. புரிஞ்சுட்டா அப்புறம் அது எப்படி மறக்கும்? ஸ்கூல்ஸ்ல நம்ம புரிஞ்சு படிச்சோமான்னு யாரும் கேர் பண்றது இல்ல. நம்ம எடுத்த மார்க்க தான் எல்லாரும் கேர் ஸ்கூல்ல பண்றாங்க. கேர் பண்ணனும் அவசியம் இல்ல, நம்ம புரிஞ்சு படிச்சா நமக்கு போதும். அப்படி நீங்க சொல்றது பார்த்தா 2+5 உங்களை மாதிரி வந்து அப்படி high level ல எல்லாரும் யோசிக்க மாட்டா. Order. Now it's becoming a court. So now let us come to the conclusion. இப்போ பள்ளி கல்வி அறிவை நோக்கி தான் பயணிக்கணும். அதோட இலக்கு, அதோட டெஸ்டினேஷன் அறிவு, நாலேஜ். அந்த நாலேஜை சம்பாதிச்சு அதன் மூலமா நம்ம நாட்டுக்கு எப்படி சேவை செய்வோம், அதன் மூலமா நம்ம தனாத் வித்யா ததாதி வினயம் வினயாத் யாதி பாத்திரதாம் பாத்திரத்வாத் தனமாப்னோதி தனாத் தர்மம் தத சுகம். அதனால இது வந்து ஒரு செயின். இந்த படிப்புல அழுத்தத்தை நீக்கணும்னா மைண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், யோகா, மெடிடேஷன் மட்டும் போராது. நமக்கு ஒரு பேசிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கணும். அப்படிங்கிறது தான் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா அட்வொகேட்ஸ். ஒரு பேசிக் பேலன்ஸ், மைண்டில் ஒரு பேலன்ஸ். ஒரே தெரியா மேலே குதிக்கிறது கீழே குதிக்கிறது இல்லாம ஒரு பேலன்ஸ்டான ஒரு பார்வை, ஒரு நோக்கு. அதுதான் விஜயஸ்ரீ ஸ்கூல் தீர்வை நோக்கி யுத்தம் செய்வோம்ங்கிறத அந்த இவர்கள் சொல்ற இந்த பாயிண்ட்ஸ். எப்படி அழுத்தத்தை ஏன் இப்படி கொடுக்கறது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கும்போது முதல்ல எக்ஸாமினேஷனுக்கு முந்தின நாள் படிக்கிறதுங்கிறத கூடாது. முதல்லேருந்தே அதை பிளான் பண்ணி படிக்கணும். பிளானிங் 1. 2வது, பேரண்ட்ஸ் ரொம்ப அதிகமான ப்ரெஷர். ஒரு 99 வாங்கியிருக்கான் ஒரு குழந்தைனா வெரி குட் அப்படின்னு சொல்லுவா. என்னடா அவன் எவ்வளவு வாங்கியிருக்கான், அவனோட ஃப்ரெண்ட் இருக்கானே அந்த கணேஷ், அவன் எப்படி அவன் 100க்கு 100மா அப்படின்னு உடனே அம்மா முறைப்பா. ஏன்னா அவன் 100க்கு 100, இவன் 99 தான் அப்படின்னு உடனே பட்டார்னு இவனுக்கு ஒரு குட்டு. ஏன்னா அவன் 100 வாங்கும்போது உனக்கு என்னடா 100 வாங்குறது குறைச்சல். அந்த ஃபீலிங் பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடாது. பேரண்டல் ப்ரெஷர் குழந்தைகளுக்கு வேண்டாம். பேரண்ட்ஸ் சப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர டீச்சர்ஸும் ப்ரெஷர் போட்டு, பேரண்ட்ஸும் ப்ரெஷர் போட்டு, ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோடா மார்க்கு மட்டுமே லைஃப் இல்லை. ஆனா மார்க்க பொறுத்து தான் லைஃப். இதுதான் ட்ராப். நம்ம ப்ராக்டிக்கலா இப்போ சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணுமே தவிர we are caught in a trap. ஒரு சூழ்நிலை, நம்ம அந்த சூழல்ல ஒரு மாய வலையில சிக்கியிருக்கோம். அந்த மார்க்கை பொறுத்து தான் உனக்கு வேலை கிடைக்கும், அந்த வேலை அதை பொறுத்து தான் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னா அதை பண்ணி தான் ஆகணும். ஆனா அதை எப்படி பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான்
நம்ம பிளான் பண்ண வேண்டியது. ஒண்ணு, நம்ம மனசை அமைதியாக்கி நமக்கு இத பிடிக்கும்படியான இப்போ இன்டர்நெட்ல எல்லாம் யூடியூப் வீடியோஸ்லாம் வந்திருக்கு, அந்த பிடிக்கிற மாதிரி எஜுகேஷனல் வீடியோஸை பார்த்து கான்செப்டை நம்ம உள் வாங்கிக்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவது, அன்னன்னைக்கு படிக்கிறத ஒரு குட்டி குட்டி நோட்ஸா சம்மரியா எழுதிட்டா பிஃபோர் த எக்ஸாம் அவ்வளோ ப்ரெஷரோ டென்ஷனோ இருக்காது. சுபத்ராஜி சொல்ற மாதிரி சூசைடல் ரேட்ஸும் இருக்காது. வாரத்துக்கு ஒருத்தம் 4வது மாடியிலேருந்து கீழே குதிக்க வேண்டிய நெசசிட்டி இருக்காது. மூணாவது, கரெக்ட் யூஸ் ஆஃப் செல்போன் கேட்ஜெட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணிட்டே இருந்தானா அது வந்து ஒரு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும்னா எந்த குழந்தைகளும் ராத்திரி தூங்குறது இல்லை. அதை பேரண்ட்ஸ் கவனிக்கவும் முடியறதில்லை. ஏன்னா பேரண்ட்ஸும் மொபைல்ல தான் இருக்கா, சில்ட்ரனும் மொபைல்ல தான் இருக்கா. இது வந்து கேட்கும் போது சிரிப்பா இருக்கே தவிர, நாங்க ஸ்கூல் போய் எத்தனை குழந்தைகளுக்கு ஸ்லீப் இஷ்யூஸ் இருக்குன்னு கேட்கும்போது அத்தனை குழந்தைகளும் கையை தூக்கும். யாரும் எந்த குழந்தைகளும் கிட்டத்தட்ட 6 மாசமா நாங்க போற ஸ்கூல்ஸ் எல்லாம் எந்த குழந்தைகளும் தூங்குறது இல்லை. அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ், அழுத்தம். ஆனா அந்த அழுத்தம் இந்த படிப்புனாலதான் வருதுன்னு நான் சொல்ல முடியாது. இந்த பேரண்ட்ஸ்னாலும் வரலாம், மார்க் வாங்கணுமேனு வரலாம், இல்ல மொபைல் பார்த்துட்டே நமக்கு பிளான் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் இல்லை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால வரலாம், ஷார்ட்ஸ்னு அதை பார்த்து ரெஸ்ட்லெஸ்னஸ்னால வரலாம். மைண்டை ரிலாக்ஸ்டா காமா ஒரு சிச்சுவேஷனையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எப்படி சத்ரபதி சிவாஜி ராஜாக்கு ராமாயணம் சொல்லி கொடுத்து, மகாபாரதம் சொல்லி கொடுத்து, பாகவதம் சொல்லி கொடுத்து மதர் ஆஃப் த நேஷன் ஜீஜாபாய் வளர்த்தார்களோ அப்படி நம்ம எல்லாருமே மதர் ஆஃப் த நேஷன் ஃபாதர் ஆஃப் த நேஷன் தான். நம்ம ப்ரொடியூஸ் பண்ற ஒரு குழந்தைகளும் சொசைட்டிக்கும் பாரத மாதாக்கும் ஒரு ஜெம், ஒரு ரத்தினமா இருக்கணுமே தவிர ஒரு பேர்டனா. இப்பெல்லாம் குழந்தைகள்லாம் கல்யாணமே வேண்டாங்கிறது, கல்யாணம் பண்ணிட்டாலும் குழந்தைகள்லாம் வேண்டாங்கிறது. ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இது பள்ளி கல்வி மட்டும் அழுத்தத்தை கொடுக்கல, கல்யாணம் அழுத்தத்தை கொடுக்கறது, குழந்தைகள் பிறக்கிறது அழுத்தத்தை கொடுக்கறது, எல்லாமே அழுத்தத்தை ஏன் கொடுக்கறதுன்னா நமக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் ஆத்ம சுகத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு தெரியல. வெளியிலேருந்து வர பொருள் தான் சுகம் கொடுக்கும்னு நினைச்சு நம்ம விதவிதமா வாங்கி தரோம். மிட்டாயில ஆரம்பிச்சது, எக்லஸ் சாக்லேட்ல ஆரம்பிச்சது, அதே இப்போ ஐபோன்ல வந்து இந்தா எல்கேஜிலேயே ஃபோன் வேணுமா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த ஐபோனை வந்து கொடுத்து விட்றோம். வெளி பொருட்கள் சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது. இந்த மாதிரியான விஜயஸ்ரீ ஸ்கூல்ல இப்போ கிட்டத்தட்ட 390 children have participated in திருப்புகழ், அபங், குவிஸ், ஸ்தோத்ரம்ஸ், தீக்ஷிதர் ஸ்கிட், சாங்ஸ் அண்ட் பிரசன்டிங் விஷ்ணு சஹஸ்ரநாமம், திருமெம்பாவை. இந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட், எல்லாரோடையும் சத்தான நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெஷர்னால தான் பேட் ஹேபிட்ஸை நோக்கி குழந்தைகள்லாம் இன்றைய தினம் இது அட்ரஸ் பண்ணியே தீர வேண்டிய விஷயம். எல்லா குழந்தைகளும் குடிக்கிறது, எல்லா குழந்தைகளும் போதை பொருட்களுக்கு அடிமையாருது, எல்லா குழந்தைகளும் ஏதோ விதத்துல ஒரு அடிக்ஷன், செல்போன் அடிக்ஷன். எல்லாம் சரியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு பேரண்ட்ஸுக்கு. பேரண்டிங் ஹேஸ் பிகம் சச் அ பிக் க்ரூஷியல் இஷ்யூ டுடே. நல்லபடிதான் குழந்தைகள் வளர்றதா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியாது. அப்போ நமக்கு சத்சங்கம், குரு கிருபை, நம்மளுடைய பாரத தேசத்து இதிகாச புராணங்கள் தான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் ஏன்ஷியன்ட் ரூட்ஸ்க்கு லுக் டு யுவர் பாஸ்ட். விவேகானந்தர் சொல்றார், லுக் இன் டு யுவர் பாஸ்ட், ஒன்லி தென் யூ கேன் மார்ச் இன் டு யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றார். அந்த ஒரு கோட்டோட இன்றைய தினம் வாதி சம்வாதிய பியூட்டிஃபுல்லா நீங்க வாதாடினேன், ரொம்ப அழகா. ஆல் த 6 children very beautifully, very well said with quotes, came from your heart, within your heart. மனப்பாடம் பண்ணி சொல்லல, அழகா. இது வந்து இந்த பெனிஃபிட் என்னன்னா, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி நம்ம அந்த காலத்துல ராமாயணத்துல இருந்து என்ன கத்துக்கலாம்? சேலஞ்சஸ். ராமருக்கு திடீர்னு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாத நட்டு தெருவுல விட்டா திரும்பி எப்படி சக்கரவர்த்தியா ஆகி காமிக்கிறேன் பார் அப்படிங்கிறது ராமருடைய கதை. யுதிஷ்டரோட கதை அப்படிதான். புடுங்கியாச்சு, சொந்த சாம்ராஜ்யத்தையும் புடுங்கியாச்சு, ஒண்ணும் கிடையாது உனக்கு, நீ அனாதை. மறுபடியும் ராஜசூய யாகம் பண்ணி மறுபடியும் சக்கரவர்த்தி ஆகி காமிக்கிறேன் பார், தர்மமான வழியில.
அந்த தர்மம் தான் நம்மளோட பாரத மாதாவினுடைய சுப்ரீம் கோர் சோல். அந்த தர்மமே வடிவமான நம்ம பாரத மாதாக்கு நம்ம அறிவை, அழுத்தம் இல்லா அறிவை, பள்ளி கல்வியோ அல்லது நம்மளே சுயமா NIOS ஓப்பன் ஸ்கூலிங்கோ எதுவுமே அந்த கல்வி அழுத்தமே கொடுக்காம புது புது இன்வென்ஷன்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ் ஒருத்தரும் நீங்க எல்லாம் contributors to this motherland and to the world at large இருக்கணுங்கிறது என்னோட பிரார்த்தனை. அதன் மூலமா we all wish that all children should grow very successful in life. Jai Hind. Jai Hind.